ऋषिञ्जुषामहे कृष्णतृष्णा तत्त्वमिबोधितम् सहस्रशाखाम् योद्राक्षीत् द्राविडीम् ब्रह्मसंहिताम् यद्गोसहस्रमपहन्ति तमांसि पुंसाम् नारायणो वसति यत्र स शङ्खचक्रः यन्मण्डलम् श्रुतिगतम् प्रणमन्ति विप्राः तस्मै नमः वकुलभूषण भास्कराय. வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சுவாமி நம்மாழ்வாருக்கு பெருமை சொல்கிறோம். சம்ஸ்கிருத வேதத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளும்படிக்கு திராவிட பாஷையில் தமிழ் பாஷையில் ஆக்கிக் கொடுத்த பெருமை ஆழ்வார்களை, அதிலும் விசேஷமாக சுவாமி நம்மாழ்வாரை சாரும். வேதங்கள் அனைத்தும் பிரம்மத்தை தான் சொல்ல வந்தன. கண்ணன் பகவத்கீதையில் வேதைக்க சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத்து வேதவிதேவச்சாகம்னு சாதிக்கிறார். எல்லா வேதங்களாலும் நானே சொல்லப்படுகிறேன், வேதங்கள் மட்டும்தான் என்னை சொல்லும், என்னை சொல்லாமல் வேதங்களால் நிற்க முடியாது என்று கீதையில சாதிக்கிறார். அப்ப அந்த வேதங்களை கற்றுத்தான் பெருமான தெரிஞ்சுக்க முடியும். பகவான் அறிவதற்கு வேற பிரமாணங்கள் இல்லை. இப்ப இது ஒரு மண்டபம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வேதம் தேவையில்லை, பிரத்யக்ஷங்கிற பிரமாணம் போரும். கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். பிரத்யக்ஷ பிரமாணம் 5 வகைப்படும். கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, காதால் கேட்டு தெரிந்து கொள்வது, மூக்காலே முகர்ந்து தெரிஞ்சுக்கிறது, நாக்கால் சுவைத்து தெரிஞ்சுக்கிறது, தோலால் தொட்டு புரிஞ்சுக்கிறது. இந்த 5ஐயுமே பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்றோம். அதுக்கு மேல அனுமானம்னு அடுத்த பிரமாணம். கண்ணு முன்னாடி நேர தெரியாது, ஆனா அனுமானிச்சு தெரிஞ்சுடலாம். தூரக்க மலைக்கு மேல புகை தெரிஞ்சது, கண்டிப்பா மலைக்குள்ள நெருப்பு இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். எப்ப அந்த அனுமானம் சாத்தியப்படும்? ஏற்கனவே புகையையும் நெருப்பையும் நான் எங்கேயானு சேர்த்து பார்த்திருக்கணும். அது பார்த்தது உண்மையா இருந்ததுன்னா இப்ப புகையை மட்டும் பார்க்கச்சே நெருப்பு இருக்கணும்னு முடிவெடுத்துடுவேன். அதனால எப்பவாவது பிரத்யக்ஷம் இருந்திருந்தால் கண்டிப்பா அனுமானிச்சு நம்ம விஷயத்தை தெரிஞ்சு விடலாம். ஆனா பிரத்யக்ஷத்துக்கும் அகப்படாமல் அனுமானத்துக்கும் புலப்படாமல் ஒன்ன தெரிஞ்சுக்கணும்னால் அதுக்கு எது பிரமாணமாகும்? சப்தங்கிற வேதம் மட்டும்தான் பிரமாணமாகும். இப்ப பிரம்மத்தை ஏதானு பிரத்யக்ஷ பிரமாணத்தால தெரிஞ்சுக்க முடியுமா? தொட்டுடலாமா? முகர்ந்து பார்க்கலாமா? சுவைத்து பார்க்கலாமா? முடியாது. அனுமானம் பண்ணிடலாமா? இந்த உலகத்துக்கு கண்டிப்பா கடவுள்னு ஒருத்தர் இருக்கணும் அனுமானிக்கலாமானால் பண்ணலாம். ஆனா அதுல ஒரு குறைபாடு வந்துடும். எப்படி அனுமானிக்கலாம்? பானைய பண்றதுக்கு குயமம் வேணும், வேஷ்டி நெய்யறதுக்கு நெசவாளி வேணும், சங்கிலி பண்றதுக்கு பொற்கொல்லர் வேணும், மேஜ பண்றதுக்கு தச்சர் வேணும். இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற பிரபஞ்சத்தை பண்றதுக்கு அப்படி ஒருத்தர் இருக்கணும். அப்படி ஒருத்தர் இல்லாத இருந்திருந்தால் இதெல்லாம் படைத்தே இருக்கப்படாதோ இல்லையோ. அதனால ஒருத்தர் கண்டிப்பா படைப்பாளி இருந்திருக்கணும் என்று நான் அனுமானம் பண்றேன்னு வச்சுங்க. ஆனா வேதாந்தம் அந்த அனுமானத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறது. இல்ல, சாஸ்திரத்தால மட்டும்தான் நீ தெரிஞ்சுக்க முடியும். இதத்தான் சாஸ்திரயோனித்வாதுங்கிற சூத்திரத்தாலே வேதவியாசர் பிரம்மசூத்திரத்தில் வேதாந்த சூத்திரத்தில் சாதிக்கிறார். ஏன் அனுமானம் பண்ணி பகவானை ஸ்தாபிச்சுட்டா என்ன? நம்ம கூட ரொம்ப சுலபமா இருக்கும். குழந்தைகள்லாம் கடவுள் இருக்காரா பெருமாள் இருக்காரா காட்டுனால் அனுமானத்தால காட்டலாம். நீ படிச்சுட்டு வந்திருக்கியன்னா வாத்தியார் இருந்திருக்கணும், குடம் இருக்குன்னா குயவன் இருக்கணும், உடம்பு சரியா போச்சுன்னா வைத்தியர் இருக்கணும். அதே மாதிரி பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்குன்னா ஒரு கடவுள் இருக்கணும். வச்சுக்கையே நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லலாம். ஆனா அப்போதைக்கு அது சமாதானம் சொன்னதாகுமே தவிர கொஞ்சம் அந்த குழந்தைக்கே வயசு வந்த உடனே சாமர்த்தியக்கார குழந்தையா இருந்தா
திரும்ப வரும். வந்து ஒரு கேள்வி கேட்கும், ஒரு குடம் பண்றதுக்கு கொயவனுக்கு இவ்வளவு ஞானம் வேணும், ஒரு சங்கிலி பண்றதுக்கு பொற்கொல்லருக்கு இவ்வளவு சக்தி வேணும். ஒருவேளை ஒரு 150 சங்கிலி, 15,000 சங்கிலி, 10 லட்சம் சங்கிலி, அதை பண்றதுக்கு கடவுளுக்கு எவ்வளவு ஞானம் வேணும், அதுக்கு எவ்வளவு சக்தி வேணும்னு அது கேட்கும். நாம உடனே கணக்கெல்லாம் போட்டு இத பண்றதுக்கு இவ்வளவு ஞானமும் சக்தியும் இருக்குன்னால் அதை பண்றதுக்கு அவ்வளவு ஞான சக்தியும் என்ன சொல்ல பாப்போம் இல்லையோ? சொன்ன உடனே வேதாந்தம் சொல்லும், இல்லையே அந்த மாதிரி நீ பகவானுடைய ஞானத்தையோ சக்தியோ அளவுக்குட்படுத்த முடியாதே. அபரிமிதமான ஞானம், அபரிமிதமான சக்தி, அப்படி ஒரு வஸ்து நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு எந்த வஸ்து தெரிஞ்சாலும் பரிமித ஞானம் பரிமித சக்தி அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அப்ப அது அளவுக்குட்பட்ட ஞான சக்தியை வச்சிருந்து அளவுக்குட்படாத ஞானமும் சக்தியும் இருக்குன்னு எப்படி நம்மால அனுமானிக்க முடியும்? அனுமானமே தப்பா போயிடும். அதனாலதான் அதை வச்சுன்னு பண்ணாதேன்னுவா. நாளைக்கு யாரோத்தர் வந்து என்ன சொல்லுவார், நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு பகவான் வேணும், ஆனால் அவருடைய சக்தி ஞானம் எவ்வளவு தெரியுமோ, உமக்கு எத்தனை இருக்கோ இத போல 1,08 மடங்கு என்று ஒருத்தர் சொல்ல பார்க்கலாம். நமக்கு ஆரம்பத்துல 1,00,000 மடங்கு இருக்கான்னு தோணும். அது ஒண்ணுமே இல்ல, அல்பத்தில் அல்பலம். அதனாலதான் நம்ம எத்தையான அனுமானத்தால் சொல்ல போனால் தப்பி போயிடும். ஆகவே சாஸ்திரம் ஒண்ணுதான் அதற்கு வழி. சாஸ்திர யோனித்வாத்துன்னு பிரம்மசூத்திரக்காரர் சாதிக்கிறார். அந்த சாஸ்திரத்தை அப்ப பிரம்மத்தை யார தெரிஞ்சுக்கணும்னாலும் சாஸ்திரம் ஒண்ணுதான் புகலிடம், வேற எந்த பிரமாணமும் அதற்கு கிடையாது. அப்ப யார் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வேதம் இருக்கணும் இல்லையா? இருந்தா தானே பகவானை தெரிஞ்சுக்கவே முடியும், அப்பதானே கிட்டக்க போகவே முடியும். ஆனால் வேதத்திலோ வென்றால் எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கிறதா சொல்லப்படல. வேதத்தை வாசிக்கிறதுக்கு இன்ன சமயம்தான் வாசிக்கலாம், இன்னார் தான் வாசிக்கலாம், அந்த இன்னார் கூட இந்த சமயம்தான் வாசிக்கலாம், இப்படித்தான் வாசிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப சட்டத்திட்டம் வரையறையெல்லாம் பண்ணி வச்சுட்டா எல்லாருக்குமா அது ஆக்கப்படல. இது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்ப ஆரோ சிலர் படிக்கலான்னு சொல்லிருக்கோம் இல்லையோ, அவர்களான நன்னா படிச்சுடுறாளான்னு பார்த்தால் அவர்களாலையும் முடியல. இப்ப உங்களுக்கு என்ன தோணலாம்னால், திருவல்லிக்கேணிலேயோ ஸ்ரீரங்கத்திலேயோ இருந்திருந்தா நம்ம எல்லாம் எவ்வளவு தெரிஞ்சுட்டு இருப்போம். நன்னா திவ்ய பிரபந்தம்லாம் சந்த சொல்லி, எல்லா நம்ம ஆச்சாரியர்களுடைய ரகசியங்கள் எல்லாத்தையும் நன்னா சந்த சொல்லி அப்படி இருந்திருப்போமேன்வா. திருவல்லிக்கேணியில இருந்தும் தெரிஞ்சுக்காதவா 1,00,000 பேர் இருக்காங்க. அதனால எங்க இருக்கோம் எங்க இல்லைங்கிறது இல்லை. இப்போ ஸ்ரீரங்கத்திலே கூட இருக்கலாம், கோவிலுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்றவா இருக்கா. அது இங்க ஊர்லயே நீங்க இருக்கலாம், ஸ்ரீரங்கத்தை வாரத்துக்கு ஒரு தரம் கூட சேவிச்சு விடலாமா இருக்கும். ரெண்டுமே சாத்தியம்தான். ஆக 2 வகையில பாருங்க, இன்னன்னார் தான் படிக்கலான்னு சொல்லிருக்கு, அது கொஞ்சம் ஒரு கட்டுப்படுத்துறதா வாஸ்தவம். படிக்கலான்னு சொன்னவாளாவது படிச்சுட்டாளான்னு பார்த்தால் அது மொத்தமே சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, அனந்தமா இருக்கு. அதனால போக போக அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கட்டமா படுத்து. இதை பெருமான் மெதுவே யோசிக்கிறார். நாள் போறது நாள் போறது நாள் போறது. கிருதயுகத்துல யோசிச்சார் விட்டுட்டார், திரேதாயுகத்துல யோசித்தார் விட்டுட்டார், துவாபர யுகத்துல யோசித்து கடைசியில இதற்குண்டான நடவடிக்கையில இறங்கணும். இனிமே இப்படியே விட்டிருந்தால் அடுத்தது கலியுகம் வரப்போறது. கலியுகத்துல சுலபமா யாரும் இதை படிக்க வரவே போறதில்லை. மந்த பாக்யாக மந்த ஆயுஷாக, மந்தமான ஆயுசு, மந்தமான பாக்யம், மந்தமான ஆரோக்கியம், மந்தமான ஸ்ரத்தை ஒன்னும் கலியுகத்துல ஓஹோன்னு இருக்க போறது இல்ல. அவரவர் ஏதானு 200 வருஷம் வாழ போறாரா? இல்ல. வாழற நாள் ஆரோக்கியமா இருக்க போறாரா? இல்ல. பாக்யமாவது ஏதோ பூர்வ கிருத்தம் புண்ணிய பலன்லாம் நிறைய இருக்கா? இல்ல. ஞானம் அப்படி கற்பூர மூலசுவாமி படிக்கிறச்சே உடனே தெரிஞ்சு விடுவார், அப்படி இருக்கா? இல்ல. தெரிஞ்சு காட்டா கூட உழைப்பாடி கார்த்தால புஸ்தகத்தை எடுத்து உபனிஷத்தை சொல்றேன்னு உட்கார்ந்தாருன்னா 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அது வர்ற வரைக்கும் விடமாட்டார். சொல்லுவார் சொல்லுவார் சொல்லுவார். இப்படி ஞானம் பண்றமானால் 6 மணிக்கு கிளம்பி போறோம் வாஸ்தவம், ராத்திரி 10 மணிக்கு வர்றோம் வாஸ்தவம், ஆனா சாந்தோக்கியம் படிக்க இல்லை, அது வேற ஏதோ படிக்கிறதுக்கு. அப்படி இருக்கிறச்சு இப்ப அதுக்குன்னு ஒண்ணு ஈடுபாடு இல்ல, நேரமே ஒதுக்க முடியல. ஆயுள் குறைவா இருக்கு, பாக்கியம் குறைவா இருக்கு, நமக்கு ஆரோக்கியம் குறைவா இருக்கு, ஸ்ரத்தையே குறைவா இருக்கு. இப்படி இருக்கிற இந்த கலியுகத்துக்குள்ளே என்னமா நம்மால வேதத்தை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும்? இது நாம துளி கூட கவலைப்படல. ஆனா சேர்த்து வச்சு கவலைப்படுத்தது சர்வேஸ்வரன் பகவான் தான் கவலைப்பட்டார். அப்ப இவர்களுக்காக நாம ஏதானு செய்தாக வேண்டும். பாகவத புராணத்தில் சுகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக கொச்சித் கொச்சித் மகாராஜ திரவிடேஷு ச பூரிஷா
தாமிரபர்ணி நதீயத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரீச்ச மகாபுண்யா. காவேரி, கிருதமாலா, பயஸ்வினி, தாமிரபர்ணி இது முதலான ஆத்தங்கரைகளிலே பரம சீவைஷ்ணவர்களான பக்தர்கள் கலியுகத்தில் பிறப்பார்கள். பாகவத புராணத்துல சுகாச்சாரியர் சொல்லிட்டு இருக்கார், கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக. நாராயணனே எல்லாம்னு சொல்ற பக்தர்கள் பிறக்க போறார். எங்கே? தாமிரபர்ணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி. தாமிரபர்ணி நதிக்கரை, கிருதமாலா வைகையாற்றங்கரை, பயஸ்வினி பாலாற்றங்கரை, காவேரி காவேரி ஆற்றங்கரை, இங்கெல்லாம் பரமபக்தர்கள் பிறக்க போகிறார்கள், கலியுகத்தில் பிறப்பார்கள்னு சொல்லியிருக்கார் சுகாச்சாரியர். இதுதான் பெருமானுடைய திவ்யமான சங்கல்பம். அப்ப பெருமான் நம்மை சாத்விகர்களாக ஆக்கி மோட்சத்துல விருப்பம் கொள்ள செய்து வைகுந்தத்துக்கு கூட்டின் போறதுக்கு என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறார். முதல்ல நம்மள சிருஷ்டித்தது, அது பெரிய முயற்சி. படைச்சே இருக்காட்டா நம்ம எங்க கர்மயோகம், பக்தி யோகம், சரணாகதி பண்ண போறோம்? படைக்கவே தானே இத்தனையுமே. அடுத்தது சாஸ்திரம் கொடுத்தது, வேதங்களை கொடுத்தார், இதிகாச புராணங்கள் கொடுத்தார், அங்கங்கள் உபாங்கங்கள் அனைத்தையும் கொடுத்தார். படிக்கிறதுக்கு புஸ்தகம் இருந்தா தானே புத்தியை சரிவர புரிஞ்சிக்கவே முடியும், அப்பதானே சரணாகதியை பண்ண முடியும். அதனால இரண்டாவது நடவடிக்கை வேதங்களை கொடுத்தது போராது, தானே அவதரித்தார். நாம் அந்த வேதத்தின்படி வாழ்ந்து காட்டினா தானே இவனுக்கு முன்னுதாரணமா இருக்கும், வாழ்வோம். அதை இதிகாச புராணங்களா எழுதி வைத்தார். அப்ப அவரே அவதரித்தல். தான் அவதரித்திருந்தாலும் உள்ளூர ஒரு குறுகுறுப்பு பகவானுக்கு. நாம பிறந்திருக்கோம், நாம நடந்துட்டோம், இருந்தாலும் தெய்வம் நடத்தித்துன்னு சொன்னா நம்புவனா? மனுஷன் நடந்தா தான் மனுஷன் நம்புவான். தெய்வம் நடத்தித்துனா அவருக்கு கிருஷ்ண சுவாமி எல்லாம் தெரியும், ஜட்டாயு போயிட போறா தெரியும், ராவணன் எங்க தூக்கின்னு போயிருக்கான்னு தெரியும், சீதை எப்ப கண்டுபிடிக்க போறோம்னு தெரியும், எப்ப யுத்தம் முடியும் தெரியும், பரதன் காத்துட்டு போறான் அதுவும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சா நான் கூட சந்தோஷமா இருக்கேன் சுவாமி. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு பண்றாரு. இப்போ நாடகம் சம்பூர்ணமா ராமாயணம் காட்டின்னு இருப்பா, பார்த்துட்டே இருப்போம். சீதையை காணும், ராமன் கல்லே கண்டாயா மரமே கண்டாயா அழறார். பார்த்துட்டு நாடகம் பார்த்துட்டு இருக்கிறவா ஓன்னு அழுவா. அது ஒரு சில ரொம்ப இழகிய மனசு, அப்படி இருக்கிறவா அழுதுருவா. இன்னும் சில பேர் கெட்டியா என்னானாலும் ஒரு பொட்டு கண்ணீர் கண்ண வரவே வராது, செம்பா பார்த்துட்டு இருப்பா. அவள் நம்ம கேட்ப இப்படி அழாத பார்த்துட்டு இருக்கேன்னார். அவர் பதில் சொன்னார், இத போல எல்லாம் என்ன நடக்கும்னு தெரியுங்கிற நாடகமா இருந்தா நான் எதுக்கு அழ போறேன்? இப்போ தெரியாத நாடகமா இருந்தா அழுவா. இந்த ராமனுக்கு தான் எல்லாமே தெரியறதே சுவாமினால் அப்படின்னு பார்த்தா ராமனுக்கு தெரியும் தான். ஆனா அவதாரத்தின் போது மனுஷனா பிறந்ததுக்காக தெரியாது போல நடக்கிறார். இதுன்றது புரிஞ்சு போச்சா? அப்ப அவருக்கே தோன்றது, நாம நடத்தினா இவன் முழுக்க நம்ப மாட்டான், ஏதோ நம்புவனே தவிர தெய்வம் பண்ணதை பார்த்து நாம் பண்ண முடியுமான்னு சொல்லிடுவோம். அதனால் இவனுக்கு என்ன நாம உபதேசிக்கணுமோ அதை மனுஷர்களை கொண்டேதான் நடத்தி ஆகணும் என்ன திருவுள்ளத்திலே கொண்டார். எந்த மனுஷர்களை படைக்கலாம்? முதல்ல ரிஷிகளை எல்லாம் படைத்தார். அது வேத காலம். கிருத்தயுகத்துல ரிஷிகள், திரேதாயுகத்துல ரிஷிகள், துவாபர யுகத்துல ரிஷிகள். கலியுகம் கிட்டக்க வர வர ரிஷிகளாலெல்லாம் இனிமே முடியுமா தெரியலையே. அவ பாட்டு காட்டுல உட்காந்துருக்கா, எப்போதும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, தங்க ஆசிரம தர்மம் வர்ண தர்மத்தை அனுஷ்டிக்கிறா. அவர்களும் சம்ஸ்கிருதத்துலதான் பேசுவேங்கிறா. ஒரே ஒரு அகஸ்தியர் மட்டும்தான் தமிழ் ரிஷியா இருந்தார், தெரிஞ்சுட்டார் பெருமாள். அப்ப ஆகஸ்தியம் தமிழ் ரிஷியாலே புரோக்தமாய் நன்கு பிரச்சாரம் பண்ணப்பட்ட தமிழ். அது எல்லாருக்கும் பொதுவா இருக்கு, அனாதியான பாஷையா இருக்கு, சம்ஸ்கிருதத்துக்கு நிகரான பெருமை இருக்கிற பாஷையா இருக்கு. அப்ப அந்த பாஷையில நம்ம தமிழ் வேதமா கொடுப்போம். சம்ஸ்கிருத வேதத்துக்கு எந்த குறை இருக்கோ அந்த குறையெல்லாம் இல்லாமல் ஒரு 10-12 பேரை பிறக்க வைத்து தமிழ் வேதமாக்கி கொடுத்துருவோம். இந்த குறை என்னன்னு பார்த்து வச்சிருக்கோம். சம்ஸ்கிருத வேதத்துக்கு குறை பார்த்தது ஒரு சிலர் தான் வாசிக்கலாம், எல்லாரும் வாசிக்க முடியாது. அவர்களே கூட இப்பதான் வாசிக்கலாம், எப்பவும் வாசிக்க முடியாது. அப்ப அந்த குறை போகணும்னால் எல்லாரும் வாசிக்க வேணும், வரணும். எப்போதும் படிக்கலாம், யாரும் படிக்கலாம். ஆண் பெண் வித்தியாசம் இருக்கக்கூடாது, பிராமண கத்திரிய வைசிய ஆறும் வித்தியாசம் இருக்கக்கூடாது, இந்த காலம் அந்த கால வித்தியாசம் இருக்கக்கூடாது. அப்படித்தான் நாம படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஆழ்வார்களை பிறப்பிக்கிறார் எம்பெருமான். அதுல எவ்வளவு ஜாகிரதையா பண்ணிட்டார்னால், எப்ப எல்லாரும் சொல்லலாம்னு வந்ததோ அப்போ ஆழ்வார்களும் எல்லா ஜாதியிலிருந்து இருக்க வேண்டாமா? அப்படி இருந்தா தானே நம்பிக்கையே வரும். அதனாலதான் பெருமான் பார்த்து பெண் ஆழ்வாரை படைத்தார், ஆண் ஆழ்வார்களை படைத்தார், மலையாளத்தாழ்வாரை படைத்தார், தமிழகத்தாழ்வாரை படைத்தார், பிராமண ஆழ்வார்களை படைத்தார், கத்திரிய ஆழ்வாரை படைத்தார், வேளாள ஆழ்வாரை படைத்தார், கள்ளர் ஆழ்வாரை படைத்தார், பாணர் ஆழ்வாரை படைத்தார். இனிமே பாக்கி வைக்கல. எங்கெங்க தேர்ந்தெடுக்கணுமோ இதுலேருந்து ஒண்ணு, இதுலேருந்து ஒண்ணு, இதுலேருந்து ஒண்ணு.
அப்படின்னா தான் எல்லாருக்கும் தமிழ் வேதம் பொதுன்னு புரியும். ஏன்னா அவர் சொல்ல வந்த செய்தியே அதுதானே. அந்த சம்ஸ்கிருத வேதத்தில் இருக்கிற சிரமம் இதுல கிடையாது, இது எல்லாருக்கும் பொதுன்னு ஆக்கிவிட்டால் அப்ப பாடினவர்களே எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் இல்லையோ. அதனாலதான் ஆண்டாள் பெண் கவிக்காக, இப்போ குலசேகர ஆழ்வார் மலையாளத்து கவிஞருக்காக, பிராமண ஆழ்வாரா தொண்டரடிப்புடி ஆழ்வார் பெரியாழ்வார், கத்திரியரா குலசேகர ஆழ்வார், பாணர் குலத்திலே கள்ளர் குலத்தில் திருமங்கி ஆழ்வார், வேளாளர் குலத்தில் நம்மாழ்வார், இத்தனை பேர் அவதாரம் பண்ண வச்சுட்டு இவர்களுக்குள் தலைவர்னு யார சொல்லணும்? ஒருவேளை பெரியாழ்வார் பிராமணர்ங்கிறதுனால தலைவர் எழுவரோ, தொண்டரடிப்புடி ஆழ்வார் பிராமணர்னு ஆக்கிடுவோர்னால் அந்த செய்தியை சரியா கொடுக்கணுங்கிறதுக்காக வேளாளர் மரபில் பிறந்த நம்மாழ்வார் தான் தலைவர்ங்கிறார். அவர் தான் மற்ற எல்லார காட்டில நம் ஆழ்வார், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஆழ்வார். இத கூட பண்ணிட்டா அப்புறம் ஒரே ஒரு ஆபத்திற்கு போ, இவர்கள் பாட்டுக்கு தனியா இருப்பா, தாங்களா பாசுரங்கள்லாம் பாடிப்பார். அப்ப அவரவர்களுக்கு கள்ளர் ஆழ்வார் இருந்தா கள்ளர்கள் பின்பற்றுவா, பாணர் ஆழ்வார்கள் இருந்தா பாணர்கள் பின்பற்றுவா, பிராமணர் ஆழ்வார்கள் இருந்தா பிராமணர்கள் பின்பற்றுவா என்றுதான் இருக்கணும். அப்படிலாம் இருக்கக்கூடாது சுவாமி, எல்லாம் இருக்கணும். என்னால் அப்படின்னு அரசியல்ல கூட ஒரு இடத்துல கூட சட்டமன்ற தொகுதிக்கு யாரும் வேற ஆளை நிறுத்தி வைக்கிறதாவே தெரியலையே, அது இங்கேயே தெரியலையே. அப்ப எங்கெங்க யாராரு நிறைய இருக்காளோ அவரை கொண்டு வந்து நிறுத்தினால்தான் அங்க ஜெயிக்கவே முடியும்னால், ஆக மொத்தத்துல ஆன்மீகத்துலதான் சாதி வித்தியாசம் இல்லாத நடக்கிறது, அரசியல்ல சமுதாயத்துலதான் சாதி வித்தியாசத்தோட நடக்கிறது. இந்த உண்மை நன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு முகத்துக்கு நேரம் தெரியறது, ஆனா ஒத்துக்கிறதுக்கு யாரும் மனசு வர மாட்டேங்குது, அவ்வளவுதானே தவிர. இப்ப இந்த ஆழ்வார்கள் எல்லாரும் யார் பின்தொடர்ந்தார்கள்? நாதமுனிகள், யாமுன முனிகள், ராமானுஜ முனிகள், வேதாந்தாச்சாரிய முனி, வரவர முனி, அத்தனை பேரும் பரமபிராமணர்கள். இவ எல்லாரும் யாரு சொன்னதை கேட்பாளால் வேளாளர் சொன்னது, பாணர் சொன்னது, கள்ளர் சொன்னது, பெண்ணு சொன்னது. இவா சொன்ன பாட்டு தான் அத்தனையுமே நம்ம பின்னாடி போயிட்டு இருக்காள். என்னால் இந்த இடத்துல யாரும் அவரவர்கள் பின்தொடர்வார்கள். தேர்தலில் உங்களுக்கு இடம் வேணுமானால் அந்தந்த இடத்துல அதுவா பிறந்திருக்கீளா? இந்த கேள்வியில இருக்கிறதாவே தெரியுதியே. அப்ப நிஜத்துல நீங்க இனிமே சனாதன தர்மத்தை பத்தி இந்த குற்றச்சாட்டை யாரானு வைக்கணும்னு ஆரம்பித்தா இத தயவு செய்து தைரியமா எடுத்து சொல்லுங்க. உங்கள்கிட்ட தான் அந்த ஆபத்து இருக்கு, எங்கள்கிட்ட அந்த ஆபத்தே இல்லை. ஏன்னா ஆழ்வார்கள் எல்லாரும் விதவிதமா பிறந்துட்டு ஏதான ஒரு சின்ன மாறுதல் கருத்துல வந்துதான் ராமானுஜருக்கோ மற்ற பேருக்கோ எப்படியா இருந்தாலும் அவர்கள் விட்டதுதான் வழின்னு ஏத்துட்டு இருந்திருக்காப்போ. அப்ப பெருமான் என்ன செய்தி கொடுத்துட்டார்? அனைவருக்கும் தமிழ் வேதங்கள் பொது. அப்ப இது சம்ஸ்கிருத வேதம், இது திராவிட வேதம். சம்ஸ்கிருத வேதம் அனந்தமா இருந்தது, ஆனா திராவிட வேதமும் அனந்தமா எடுத்துன்னு வச்சுங்க. அது அனந்தமா இருக்குங்கிறதுனால தானே படிக்க முடியலன்னு சமப்பட்டோம். அது சம்ஸ்கிருதத்தில் இருக்குன்னு தானே படிக்க முடியாது இருந்தோம். இதே ஆழ்வார் பாசுரம் அனந்தமா இருக்காது, அளவுக்கு உட்பட்டு இருக்கும். சம்ஸ்கிருதத்தில் இருக்காது, தமிழ்ல இருக்கும். கரடு முரடா இருக்காது, இனிமையா இருக்கும். இந்த 3 இருந்துட்டா போறோமோ இல்லையா? இப்போ இந்த 3 இருக்குங்கிறதுக்கு ஒரு பாட்டு சொல்லிடுறேன், சட்டு ஞாபகம் வச்சிரும். இல்லைன்னா எந்த 3 சொன்னாரு நீங்க வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கணும். அதுல 1 ஞாபகம் வரும், 2 ஞாபகத்துக்கு வராது. எய்தற்கரிய மறைகளை 1000 இன்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் ஷடகோபன். ராமானுஜனுத்தந்தாதில் அழகான பாட்டு. எய்தற்கு அரிய மறைகளை 1000 இன் தமிழால். சம்ஸ்கிருத வேதத்துக்கு ஒரு 3 அடமொழி வச்சிருக்கார், தமிழ் வேதத்துக்கு இன்னொரு 3 அடமொழி வைக்கிறார். சம்ஸ்கிருத வேதம் எப்படி இருக்குமா? எய்தற்கரியதா இருக்கும், மறையா இருக்கும், அரியதா இருக்கும். எய்தற்கரிய மறைகளை 1000 இன் தமிழால். அப்ப சம்ஸ்கிருத வேதம் எடுத்திருந்தால் முதல்ல சம்ஸ்கிருதத்தில் இருக்கும், பாஷை புரியாது, சட்டுன்னு புரிஞ்சனோட முடியுமா? சரி சம்ஸ்கிருதமே தெரியுதுன்னு வச்சுக்கோ, கரடு முரடா இருக்கும், தெரிஞ்சுக்க முடியாது. அளவுக்குட்பட்டு இருக்குமா? எண்ணிறந்ததா இருக்கும். எய்தற்கு அரிய மறைகளை, விஷயத்தை பளிச்சுன்னு சொல்லிடுமா, சுலபமா சொல்லிடுமானால் சொல்லவே சொல்லாது, மறைச்சே தான் சொல்லும். இப்ப நீங்க இத்தனை பேர் இங்க உட்காந்துருக்கு, கொஞ்சம் விளக்கமா சொன்னாதான் யாருக்கும் புரியும். இப்ப அமர்ந்திருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு சிலர் 20 வருஷமா நீங்க உபன்யாசம் கேட்டவர்களா இருக்கலாம், காலக்ஷேபம் கேட்டவாளா இருக்கும், ஓரளவு புத்தகங்கள்லாம் நீங்க படிச்சவர்களா இருப்பீர்கள். அப்படி இருக்கிறவாள ஆரோ நான் பார்க்கச்சே முகம் தெரியறதுன்னு வச்சுங்களேன். இவர் ஒரு 20 வருஷமா நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம இந்த ஊருக்கு வந்தாண்டில இருந்து இவரும் வந்துட்டு இருக்கார், அதனால இவர் நிறைய தான் கேட்டிருக்கார் அப்படின்னு அவரிடத்துல என் கண்ணை நிலகுத்தி வச்சுட்டு அவருக்கு புரிஞ்சாப்புல சிரிக்கிறச்செல்லாம் நான் அடுத்த விஷயத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அடுத்து இருக்கிற பல பேருக்கு புரிய போறது இல்லையேன்னு அர்த்தம். ஏன்னா அவர் நிறைய கேட்டிருக்கார், அப்ப அவருக்கு தெரியாது. அவரை மட்டும் நான் மையமா வச்சு மேல மேல பேசிட்டேன்னால் பல பேருக்கு புரியாது. இப்போ இதே
இங்க இருக்கிறவாழ்லயே இன்னைக்கு தான் ஒருத்தரை பாக்குறேன்னு வச்சுக்கோ, அவர் ஒன்னும் பெருசா கேட்டதில்லை, அவருக்கு தெரியாது இல்லைன்னால் அப்ப ரொம்ப விளக்கினா தான் அவர் கொஞ்சமான சிரிப்பார். ஏன்னா அவருக்கு சட்டுன்னு புரியாது இல்லையோ. அப்ப அந்த அளவுக்கு நான் விளக்கிட்டு இருந்தேன்னால் இந்த 20 வருஷமா கேட்டவர் கொஞ்சம் பராக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவார். இதுதான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே, இவர் எதுக்கு இழுன்னு இப்ப இழுத்துட்டு இருக்கார், அப்ப இவருக்கு சொல்றதா அவருக்கு சொல்றதானால் இது ஒரு உபன்யாசகன் வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரை இருக்கிற விசாரம். முடியவே போறதில்லை. என்னைக்கு ஆரம்பிச்சாலும் யாரோ 4 பேர் புதுசா வரத்தான் போறா, யாரோ 40 பேர் பழசா உட்காந்துருக்கத்தான் போறா. அப்ப இவர்களுக்கு பிடிச்சதையும் சொல்லி ஆகணும், அவர்களுக்கு பிடிச்சாப்புல சொல்லணும். அப்ப என்ன ஆகும்னால் ஒரு சில விஷயம் சாமான்யமா புதுசா வந்திருக்கவாளுக்கு புரியவே போறதில்லை, அதை பத்தி ரொம்ப கவலைப்படக்கூடாது. இன்னும் சில விஷயங்கள்லாம் நன்னா தெரியுமே இந்த கேட்டவர் நினைச்சுக்க போறார், அதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. 2 பேருக்குமா மாத்தி மாத்தி சொல்லிண்டே போட வேண்டியிருக்கான். அத போல வேதம் என்ன பண்றது, எய்தற்கு அரிய மறைகளை மறைச்சு மறைச்சு அர்த்தத்தை சொல்றதே தவிர விரிச்சு சொல்ல மாட்டேங்குது. அதுல ரொம்ப பிரதிபத்தி ஸ்ரத்தை இருந்தா தான் விளக்கமாவே சொல்லும். இல்லைன்னா சொல்றதையே ரொம்ப வேகமா மறைச்சு கொடுத்தனால், இப்ப ஒரு வார்த்தை சொல்றேனே, பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் வரேன்னு இல்லையப்போ, நீ எங்க அவரை தெரிஞ்சுக்க போற, உன்னால முடியவே முடியாது. அபாணி பாதா அசக்ஷு ஸ்ரோத்ரம், அவருக்கு கண்ணு கிடையாது, காது கிடையாது, கால் கிடையாது, அவர் ரொம்ப வேகமா நடப்பார், காலே கிடையாது, அவர் எல்லாத்தையும் தூக்குவார், கையே கிடையாது, உன்னை உத்து பாக்குறார், கண்ணே கிடையாது, நீ பேசினாலே கேட்கும், காதே கிடையாதுன்னு. இதை கேட்ட உடனே நமக்கு எல்லாமே விட்டுப்படும். இது என்ன சொல்ல வர்றது, இப்போ கண்ணு காது இருந்தா தானே பார்க்கவோ கேட்கவோ முடியும், ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்றது. அபாணி பாதா ஜவனோ கிரகீதா அசக்ஷு ஸ்ரோத்ரா, கண்ணு கிடையாது, காது கிடையாது, பாப்பார், கை கிடையாது, தூக்குவார், காலே கிடையாது, ரொம்ப வேகமா ஓடுறார், இத்தனை செய்யறாருனால் புரிய மாட்டேங்கிறது இல்லையோ. ஆழ்வார் இப்படி எல்லாம் குழப்பவே மாட்டார், தெளிவா சொல்றாரா. அப்ப ஏதோ ஒன்னு எடுத்துனுட்டு வேதத்துல கடினமா வேற இருக்கு, நிறைய இருக்கு, சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமா வேற இருக்கு. இது இத்தனை நேர் எதிரா பெருமான் என்ன பண்ணார், தமிழ்ல பாடுங்கோ, நிறைய பாடாதீங்கோ, 4000 பாடுங்கோ, புரியறாப்புல பாடுங்க, எளிமையா பாடுங்க. எய்தற்கு அரிய மறைகளை அது அப்படியே நேர எதிர்த்தாப்புல போட்டு பாருங்க. 1000 இன் தமிழால், 1000ங்கிறதுனால அனந்தம் இல்லே, அளவுக்குட்பட்டிருக்குன்னு ஆயிடுச்சு. இன்னு சொன்னதுனால இனிமையா இருக்கு, கடுமையா இல்ல, கரடு முரடா இல்லைங்கிறது ஆயிடுச்சு. பகதும் பதங்காய் சித்திரி ஏதோ சொன்னோம்னால் புரிய போறது இல்லை. ஆனா அப்படி எல்லாம் ஆழ்வார் பாட்டு இல்லை. இப்போ செவிக்கினிய செஞ்சொல் கேட்க கேட்க ரொம்ப இனிமையா இருக்கு, கேட்டாரார்வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லேன்னு பாய்ச்சலும். அதனால எய்தற்கு அரிய மறைகளை கட்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய மறைச்சு மறைச்சு சொல்ற சம்ஸ்கிருத வேதத்தை 1000 இன் தமிழால் 1000 பாட்ட பாடினார், இனிமையா பாடிட்டார், தமிழ்ல பாடியிருக்கார். பெய்தற்கு உலகில் வரும் சடகோவனை சிந்தையுள்ளே பெய்தற்கிறையும் பெரியவர் பாதங்களே முதல்வியாழ்வாரை பத்தி ராமானுஜ முத்தந்தாதியில் திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார். ஆக இந்த வேதாந்தம், இந்த வேதமத்தனை அப்படியே ஆழ்வார் பாசுரங்களாரு. அது என்ன இன்னொரு பாஷையில அனுவாதமா சுவாமி, மொழிபெயர்ப்பு பண்றாளோ இல்லையோ. அப்படின்னா வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை சம்ஸ்கிருத வேதத்தை மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காளானால் இல்லவே இல்லை. கருத்தை எடுத்துக்கொண்டு தமிழில் கொடுத்திருக்கிறார்கள். அந்தந்த வார்த்தைக்கு வார்த்தையெல்லாம் மொழிபெயர்ப்பு கிடையாது. இது எது என்னென்ன கருத்துல இருக்கு, பிராமணன் என்ன சொல்லித்து, ஆரண்யக்க என்ன சொல்றது, அதோ வேதாந்த உபனிஷத்து என்ன சொல்றது, இதிகாசங்கள் புராணங்கள் என்ன சொல்லுகின்றன, அதை நன்னா மனசுல தேக்கினுட்டு அதை அப்படியே தமிழ்ல கொடுக்குறா. அப்படின்னா தான் அது 4000 முடியும். இல்லைன்னா எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை அனுவாதம் பண்ணோம்னா மறுபடியும் இன்னொரு அனந்த வேதம்னா கையில வந்து நிற்கும். அது ஏற்கனவே அனந்தமா இருந்ததுங்கிறதுனாலதான் படிக்க முடியல, இது மறுபடியும் அனந்தமா எடுத்தனால். அதனால எளிதான தமிழில் அனைவருக்கும் புரியும் வண்ணம் கொடுத்தார்கள். ஆனா அதுக்கு இதுக்கு எத்தனைக்கு எத்தனை ஒற்றுமை இருக்கோ அத்தனைக்கு எத்தனை வேற்றுமை இருக்கு. சம்ஸ்கிருத வேதத்துக்கும் திராவிட வேதத்துக்கும் ஒற்றுமை நிறைய இருக்கு, வேற்றுமையும் நிறைய இருக்கு. வேற்றுமைங்கிறதுனாலே வெவ்வேறு கருத்து நினைச்சுட வேண்டாம், அதே கருத்து தான். ஆனா அது நம்ம அந்த விஷயத்த அது எப்படி போச்சோ அந்த அறிமுகமே வேற. ஒரு விஷயத்தை நோக்கி நான் போறதுக்கு இந்த கோணத்துல போலாம், இந்த கோணத்துல போலாம். நீங்க வரணும்னா இப்படி வரலாம், இப்படி வரலாம். ஆனா வரப்போற இடம் ஒண்ணுதான். அப்ப சம்ஸ்கிருத வேதாந்தம் பிரம்மத்தை பத்தி சொன்னதே வேற கோணம், திராவிட வேதாந்தம் பிரம்மத்தை பத்தி சொன்னதே வேற கோணம். அப்படின்னா ஒரு பிரம்மத்தை 2ன்னு சொன்னாலும் 2ன்னு சொல்லல, ஒரே பிரம்மன் தான். அவர்கிட்ட இருக்கிற ஒரு பக்கத்தை வேதாந்தம் சம்ஸ்கிருதம் சொல்லிட்டு அவருடைய இன்னொரு பக்கத்தை திராவிட வேதாந்தம் சொல்லிட்டு ஆக மொத்தத்துல 2மே அவரிடத்துல இருக்கிறது தான். சுலபத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, மேம்பட்டவன் மேம்பட்டவன், மேன்ம உடையவன் மேன்ம உடையவன், பரத்வம் பரத்வம் பரத்வம். இதத்தான் சம்ஸ்கிருத வேதம் பேசிட்டே இருக்கும். ஆனா ஆழ்வார்கள் பாசுரம் எளிமை எளிமை எளிமை, சௌலபியம் சௌலபியம் சௌலபியம்.
இப்ப யாரானு இல்லேன்னு ஆட்சேபிக்க முடியுமா? அது என்ன பரத்த உடையவன் சாஸ்திரம் சொல்லச்சே ஆழ்வார் எளியவன்கிறாரே, அவர் எளியவன் இல்ல சொல்ல முடியாது. ஆழ்வார் எளியவன் சொல்லச்சே வேதம் பரத்தமுடையவன்கிறது, பகவான் பரத்தமுடையவன் இல்ல சொல்ல முடியுமா? பரத்தமுடையவரும் அவர்தான், சௌலபியம் எளிமை உடையவரும் அவர்தான். நான் பாக்குற கோணம் தானே. அரோத்தர் தகப்பனார் நல்ல பாடகர், பெரிய சங்கீத வித்வான். ஆனா பிள்ளைகள்லாம் ஒழுங்கா பார்த்துப்பார், எல்லாம் துணிமணி எல்லாம் வாங்கி கொடுப்பார், பாடம்லாம் நல்லா சொல்லி கொடுப்பார், நல்ல தகப்பனார். பிள்ளைய கேட்டா என்னன்னு சொல்லுவாப்ப, எனக்கு நல்ல அப்பா. இது அவன் சொல்லிட போறான். அதே சங்கீத கச்சேரி சாயங்காலம் சபாவுக்கு போய் உட்கார்ந்த உடனே நல்ல அப்பான்னு சொல்லுவாடா? அவர் பாடி முடிச்சு அவர் பாடின தோடியும் கல்யாணியும் பைரவியும் என்னமா இருந்து சுவாமி ஓஹோன்னு பாடினாருங்கிறா. வாசல்ல பிள்ளை நின்று இருக்கான். எங்க அப்பா நல்ல அப்பான்னு நினைச்சேன், இவர் ஏதோ ஓஹோன்னு பாடினதா சொல்றாருன்னு அவர் சொல்றார். இது தப்பா அது தப்பா? வீட்டுக்கு வந்தா இது சரி, சபாவுக்கு போனா அது சரி, ரெண்டும் சரிதான். அத போல பிரம்மத்திடத்தில் பரத்வமும் இருக்கு, சௌலபியம் இருக்கு. அத சம்ஸ்கிருத வேதாந்தம் பரத்வத்தை பார்த்தது, திராவிட வேதாந்தம் சௌலபியத்தை பார்த்தது. ஏனால் பரத்வம் இருக்குன்னு சொன்னால்தான் அவனை பிடிச்சுன்னு மோட்சம் போறதுக்கு வருவோம். அப்பதான் மோட்சம் கிடைக்குங்கிற நம்பிக்கை வரும். அவரை தான் என்னாட்டம் இருந்தா மோட்சம் கொடுக்குறா, அவ்வளவு பெரியவர்னு சொல்லணும். ஆனா அவ்வளவு பெரியவர்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டா பற்றுவதற்கே வரமாட்டேன். ஏன்னா எளியவரே இல்லைன்னுட்டா எப்படி கிட்டக்க வருவேன்? இவரை பத்தினா மோட்சம் கிடைக்குங்கிற நம்பிக்கை வரணும்னால் மேன்மை தெரியணும், பட்சணம்ங்கிற ஈடுபாடு வரணும்னா எளிமை தெரியணும். இந்த ரெண்டு வேணும் இல்லையா? அதுக்கு தான் சம்ஸ்கிருத வேதாந்தத்தையும் திராவிட வேதாந்தத்தையும் கொடுத்தான் எம்பெருமான். கொடுத்து இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தம் என்ன வச்சிருக்கோம். அந்த ஆழ்வார்கள் 6 அவர்கள் பாடின அந்த திவ்ய பிரபந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு, என்ன சற்றே வேற்றுமை இருக்கிறது, எந்த கோணத்துல சம்ஸ்கிருத வேதம் சொல்லித்து, எந்த கோணத்துல திராவிட வேதம் சொல்லித்து, அப்படிங்கறதான் 2வது நாளாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனா நேற்றைக்கு வேதம் 4 பத்தி சொல்லியிருக்கேன். ரிக்கு யஜுசு சாம அதர்வம் வரைக்கும் பார்த்துட்டோம். ஆனா அதுக்கப்புறம் வேதங்களுக்கு 6 அங்கங்கள் இருக்கின்றன, அதுக்கு 8 உபாங்கங்கள் இருக்கின்றன, 6 பாஷ்யம் எல்லாம் பண்ணிருக்காங்கிறத நேர்த்தைக்கு பார்க்க நேரம் இல்லை. அதனால் அந்த விஷயத்தை முதல்ல கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு அப்புறம் இது இத்தனைக்கு சமமா ஆழ்வார்களுடைய பாட்டு எது எது அமைஞ்சிருக்கு. மொத்தம் 24 திவ்ய பிரபந்தங்கள் உள்ளன. ஆழ்வார்கள் 12 பேர் சேர்ந்து பாடினது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் எத்தத்தோட தொடர்பு. இப்போ இதெல்லாம் சம்ஸ்கிருத வேதம் என்ன சொல்லிருக்கு, எது ரிக்வேதம், எது யஜுர்வேதம், எது சாம வேதம், அதர்வண வேதம், இதுல எது கத்தியமா இருக்கு, எது பத்தியமா இருக்கு. அத போல ஆழ்வார்களுடைய பாசுரத்துக்குள்ள ரிக்வேத யஜுர்வேத சாமவேதம் உண்டா? இங்க பிராமணம் ஆரண்யகம் உபனிஷத்து பாகம்னு சொன்னீரே, அத போல ஆழ்வார்கள் இடத்துல உண்டா? உதாத்தம் அனுதாத்தம் சொரித்தம் புலுத்தம்லாம் வெவ்வேறு ஸ்வரங்கள்லாம் இருக்குன்னு சம்ஸ்கிருத வேதத்துல சொன்னீரே, அத போல ஆழ்வார் பாசுரங்கள்ல ஸ்வரங்கள்லாம் உண்டா? இத போல எத்தனை கேள்விகள் வரும். இப்போ எல்லாத்த விட வேதம் அனாதின்னு சொன்னீரே, ஆனா ஆழ்வார் பாட்டுக்கு காலம் உண்டு இல்லையா? 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு தானே சுவாமி, அப்படித்தானே சரித்திரத்துல நம்ம படிச்சிருக்கோம். இப்போ முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் அவதரித்தார், கடைசியில திருமங்கை ஆழ்வார் பிறந்தார். இவர்களுக்குள்ள என்ன 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 8, 9ஆம் நூற்றாண்டு வரை, அதுக்கப்புறம் 9ல இருந்து ஒரு 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆச்சாரியர்கள் அவதாரம். இவ்வளவுதானே நமக்கு தோணுமோ இல்லையோ? இல்லை. பல ஆராய்ச்சிகளை நாம எடுத்து பார்த்தோம்னால் ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் அனாதி. எப்படி சம்ஸ்கிருத வேதம் அனாதியோ ஆழ்வார்களுடைய தமிழ் பாசுரங்களும் அனாதிதான். அப்ப ஔபௌருஷேயம், ஒரு புருஷன் வாக்கால வந்ததில்லேன்னு சம்ஸ்கிருத வேதத்தை சொன்னீரே. ஆமாம், நிச்சயமா ஒரு புருஷன் வாக்காத தமிழ் வேதம் வந்ததில்லை. பின்ன பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்லாம் சொல்லிருந்தீர்கள். ஆமா, பின்ன சம்ஸ்கிருத வேதத்துக்கு மட்டும் வியாசர் சொன்னார், வசிஷ்டர் சொன்னார், பராசரர் சொன்னார், மனு சொன்னார். இதெல்லாம் சம்ஸ்கிருத வேதத்தில் இல்லையான்னு இத்தனை பேர் அங்கேயும் இருக்கு. அப்படின்னு அவர்கள்லாம் சொல்லிட்டாருன்னா கண்டுபிடிச்சிட்டாலும் அர்த்தமா? ஏற்கனவே இருப்பதை தங்கள் வாயால் உரைத்தார்கள் அர்த்தம். அவ்வளவுதான் அங்க பொருள். அதே போல ஆழ்வார்கள் எடுத்துட்டாலும் 4000 திவ்ய பிரபந்தம் நித்தியம், அது எப்போதுமே இருக்கும். அத்த ஆழ்வார்கள் தங்களுடைய வாய் வழியே வந்தது. அதுக்கு ஒரே ஒரு நியாயம் மட்டும் பாருங்க. அத்தவா வேதவேத்ய நியாயத்தாலேன்னு சொல்லுவார்கள். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதாதி சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதம் பார்த்தது பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன். அவரைத்தான் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். இதோ ஓதுவார் ஒத்தெல்லாம் வெவ்வுலகத் செவ்வவையும் சாதுவாய் நின்புகளில் தகையல்லால் பிரிதில்லை போதுவாள் பனந்துழாய் முடியினாய் மாதுவாள் மார்பினாய். என்ன ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். எந்த வேதமா இருந்தாலும் பகவானை சொல்லும் சொல்லிட்டுதான் இருக்கு. அப்ப சம்ஸ்கிருத வேதம் அவரை சொல்றது வேதத்துக்கு ஒரு ஆசை. நாம சொல்லிட்டு இருக்கிற பெருமாள் அப்பப்ப சங்கல்பம் பண்ணி அவதாரம் பண்ண போயிடுறார். ராமனா பிறக்கிறார், கண்ணனா பிறக்கிறார், வராகனா பிறக்கிறார். நாம மாட்டுக்கு வைகுந்தத்திலே உட்கார்ந்தா நாங்க அவதாரம் பண்ண வேண்டாமோ?
பகவான் மட்டும் அவதாரம் பண்றாரு, அப்ப வேதத்துக்கு அவதாரம் வேண்டாமான்னு யோசிக்கிறது. சரி, கண்டிப்பா அவதாரம் பண்ணுவோம்னு வேத வேத்யனான ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக பிறந்த போது வேதங்கள் எல்லாம் ஸ்ரீ ராமாயணமாக பிறந்தன. அதான் பிரமாணத்தினுடைய அவதாரம். பகவானுடைய அவதாரம் ராமாவதாரம். அப்ப பகவானு சொல்ற வேதம்ங்கிற பிரமாணத்தின் அவதாரம் ராமாயண அவதாரம். பெருமாள் என்ன தேர்ந்தெடுத்தார்? தசரதன் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு இவருடைய வயிற்றின் வழியே பிறக்க போகிறேன். ததா தசரதம் நிருபம் கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். தசரதன் எனக்கு தந்தையாக இருக்கட்டும், இவர் மூலம் பிறக்கிறேன்னால் அதுக்குன்னு ஸ்ரீமன் நாராயணன் பிறந்தாராம். நேற்று வரைக்கும் இல்லவே இல்லையா, இன்னைக்குதான் புதுசா ஸ்ரீமன் நாராயணன் உருவாயிருக்காருன்னு அர்த்தமா? அவர் ஏற்கனவே இருக்கார், இப்ப அவதரிச்சிருக்கார். அவதரிக்கிறதுக்காக ஒரு தகப்பனார தேர்ந்தெடுத்தார். அத போல வேதம் என்ன பண்ணிட்டு, நான் எப்போதும் இருக்கிறோம், நம்ம இப்ப அவதரிக்க போறோம் ராமாயணமா, அதுக்கு ஒரு தந்தை வேணும், வால்மீகி தந்தை அப்படின்னு பிடிச்சுக்கலாம் இல்லையா? அப்ப வால்மீகி பகவான் ஒரு தந்தையா பிதாவா ஏத்துண்டு ராம வேதமே ராமாயணமா பிறந்தது. அதே ஸ்ரீமன் நாராயணன் தசரதன தந்தையாக ஏற்றுக்கொண்டு ராமனாக பிறந்துட்டார். அதே வேதங்கள் நம்மாழ்வார தந்தையா ஏற்றுண்டு திருவாய்மொழியாக பிறந்தன. இன்னும் தரையிலேயே இப்போ ஆனால் அப்பப்ப பிறந்தார்கள் சொல்ல வேண்டியதே இல்லையே. எப்போதும் அனந்தமான வேதங்கள், அதே சுருக்கமாக இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தம் அனைத்தும் நித்தியம். அது நித்தியம்ங்கிறதுக்கு பிரமாணம் எங்க தெரியுமோ இருக்கு? முதல்ல நீ ஒரு ஸ்லோகம் விண்ணப்பம் பண்ணேனே, ரிஷின் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமி வியோதிதம் சஹஸ்ரசாகாம் யஹா அத்ராக்ஷீட் திராவிடியும் பிரம்ம சம்ஹிதாம். திராவிடியும் தமிழ் வேதமா இருக்கிற தமிழில் இருக்கக்கூடிய பிரம்ம சம்ஹிதாம் சம்ஸ்கிருத வேதத்தின் அப்படியேப்பட்ட கருத்தாக்கமான தமிழாக்கத்தை யார் கண்டார்கள்? யஹா சஹஸ்ரசாகாம் அத்ராக்ஷீத். சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய கண்களால் குளிர 1000 பாசரங்களை பார்த்தாருங்கிறது. பாடினார்னு ஸ்லோகம் இல்லவே இல்லை. எப்படி வியாசர் சம்ஸ்கிருத வேதத்தை பார்த்தாரோ, பராசரர் சம்ஸ்கிருத வேதத்தை பார்த்தாரோ, அத போல் நம்மாழ்வாரும் தமிழ் வேதத்தை பார்த்தார். தான் சொல்லணுமே தவிர பாடினார்னு சொல்லுவீரானால் வால்மீகி ராமாயணத்தை பாடினார்ங்கிறது எவ்வளவு உண்மையோ, எந்த மாதிரி உண்மையோ அத போலத்தான் நம்மாழ்வார் திருவாய்மொழியை பாடினார்ங்கிறது உண்மை. அது என்ன உண்மை? வேதம் அவதாரம் பண்ணிட்டு வால்மீகி மூலமா. அதே போல வேதங்கள் ஆழ்வார் மூலமாக தமிழ் பாசரங்களாக பிறந்திருக்கின்றன. அதனால இந்த ரெண்டுத்துக்கு அத்தனை ஒற்றுமை இருக்கு. சம்ஸ்கிருதமும் அனாதி, திராவிடமும் அனாதி, ஆகஸ்தியமும் அனாதின்னு சொல்வார்கள். அகஸ்தியராலே பொதிகை மலை சாரலில் இருந்து பிரச்சாரம் பண்ணப்பட்ட தமிழ் இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. சம்ஸ்கிருதம் எப்படி அனாதியோ தமிழ் அனாதி. எங்க பார்த்தா சாட்சி கிடைக்கும் தெரியுமோ? மத்த எந்த பாஷையா இருக்கட்டும், பாரத தேசத்தினுடைய எந்த பாஷையை எடுத்துட்டாலும் சம்ஸ்கிருதத்தை சார்ந்துதான் இருக்கும், தனியா இருக்க முடியாது. அது முதல் தேவை எங்க தெரியுமா? கடவையாதி சம்கேதம். க ச ட த ப சொல்றோமா, அல்ல 4 வர்க்கம் இருக்கும் இல்லையோ? க க க க ந. எந்த பாஷை எடுத்துனாலும் இந்த 4 இருக்கு. ஹிந்தியில போனாலும் 4 இருக்கு, மராட்டியத்துல போனாலும் 4 இருக்கு, கன்னடத்துல வந்தாலும் 4 இருக்கு, தெலுங்குல வந்தாலும் 4 இருக்கு, மலையாளத்துக்கு போனாலும் 4 இருக்கு. 4 இல்லாம 1 மட்டும் வச்சிருக்கிற தமிழ். அதனாலதான் அது சம்ஸ்கிருதத்தை சார்ந்து இருக்கவே இருக்காது. இப்போ ஆகஸ்திய அந்நியிலிருந்து தனித்து நிற்கிறபடியால் சரி இந்த பாஷையில இனிமே நம்ம ஏற்படுத்தி வைப்போம் என்ன பெருமான் ஆழ்வார்களை திட்டிக்கிறார். அவர்கள் மூலம் 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடுவிட்டார். இந்த அடிப்படை கருத்துக்களை மனசுல வச்சுங்க. இதுக்கப்புறம் ஒற்றுமை என்ன இருக்கு, வேற்றுமை என்ன இருக்குன்னு பாப்போம். இன்னைக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் 2 வேதமும் எந்தெந்த கருத்தை ஒரே மாதிரி சொல்லிருக்கு. சம்ஸ்கிருத வேதத்துல என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு, அதுவே எப்படி தமிழ் வேதத்துல இருக்குங்கிறது 2 கண்கள்னு நாளைக்கு பார்க்க போறோம். அப்ப சம்ஸ்கிருத வேதத்தை பத்தி நேற்றுக்கு பார்த்தோம். அங்கோபாங்கங்களை பத்தி இப்ப என்னன்னு சொல்றேன். அப்புறம் திராவிட வேதத்துக்கும் அதுக்கு எதுக்கு இருக்கிற ஒற்றுமைகள் என்னங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் மேல செய்திகள் மட்டும். ஆனா அந்த வேதத்துல சொல்லப்பட்டது என்னங்கிறத நாளைக்கு தான் பார்க்க போறோம். சம்ஸ்கிருத வேதம் என்ன சொல்லிட்டு அது அப்படியே ஆழ்வார் பாட்டு எப்படி சொல்லிருக்குங்கிறதையும் பார்ப்போம். இப்ப நேற்றைக்கு விட்ட இடத்திலிருந்து தொடர்வோம். 4 வேதங்கள் பார்த்தோம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்நார கொண்டு வேதவியாசர் தான் அர்த்த பிரச்சாரத்துக்கு கொண்டு வரார். பைலரை கொண்டு, வைசம்பாயனரை கொண்டு, ஜெய்மினியை கொண்டு, சுமந்துவ கொண்டு இந்த 4 ரிஷிகளாலே 4 வேதங்களையும் பிரவர்த்தனம் பண்றார் என்று பார்த்துட்டோம். இந்த வேதங்கள் 4 என்றால் அதற்கு அங்கங்கள் 6. சிக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், கல்பம், ஜோதிஷம். இதத்தான் 6 அங்கங்கள்னு சொல்றார். அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 4 பாகம் சொன்ன வேதம்ங்கிறத ஒரு மரம்னு வச்சிருந்தால் அதனுடைய கிளைகளை போல பிராமண பாகம்,
அதனுடைய புஷ்பத்தை போல ஆரண்ய பாகம், அந்த புஷ்பத்தில் இருக்கிற வாசனையை போலே உபனிஷத் பாகம் அப்படின்னு நேற்றுக்கு ஒரு உருவகம் சொல்லியிருந்தேன். அது ஞாபகம் வச்சுங்க. இப்ப பிராமணம்னா என்ன, அதுல என்ன இருக்கு, எந்தெந்த வேதத்துக்கு எதை பிராமணம்னு சொல்றோம், அதுக்குள்ள ஆரண்யகம்ங்கிறது என்னது, அதுக்குள்ள உபனிஷத்துங்கிறது என்னது அப்படிங்கறது முதல்ல பார்த்துடுவோம். பிராமணம் நாம கர்மணா தன் மந்திராணாஞ்ச வியாக்கியான கிரந்தா. பிராமணம்னு சொன்னால் செய்யற கர்மா, அதற்குரிய மந்திரம், கர்மா மந்திரம், இது ரெண்டுத்துக்கு உண்டான வியாக்கியான நூல், இது ரெண்டுத்தை பத்தின விளக்கமான நூல். கர்ம மந்திரங்கள், கர்மா செய்யறதுங்கிறது கிரிய, மந்திரம்ங்கிறது இன்ன கர்மா செய்யறதுக்கு என்ன மந்திரம் சொல்லணுமோ மந்திரம். இந்த ரெண்ட பத்தின விளக்க நூல் தான் பிராமணம்னு சொல்றோம். அதுல சாங்கியான பிராமணம் என்னும், சதபத பிராமணம், கௌஷீதிகி பிராமணம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிராமணங்கள். சொல்றார், நைருத்தியம் யஸ்ய மந்திரஸ்ய விநியோகா பிரயோஜனம் பிரதிஷ்டானம் விதிச்சைவ பிராமணம் ததிக உச்சதே. இதத்தான் பிராமணம்னு சொல்லுகிறோம். எதை? நைருத்தியம். இந்த பிராமணம்னு சொன்னதுக்கும் பிராமண ஜாதிக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. எதையோ பழப்பிக்க வேண்டாம். இது சொல்றதெல்லாம் வெவ்வேறு பகுதிகள். நைருத்தியம் யஸ்ய மந்திரஸ்ய, எந்த மந்திரத்தினுடைய பொருள், நிருப்தம், நிருப்தம்னா அதனுடைய ஆழமான அர்த்தம். நைருத்தியம் யஸ்ய மந்திரஸ்ய விநியோகா, அந்த மந்திரத்தை எப்படி விநியோகம் பண்ணணும் சொன்னா, எடுத்து நெய்ய குத்தச்சே மந்திரம் சொன்னா அப்ப நெய் குத்துறதுல விநியோகம். தீர்த்தத்தை எடுத்து இப்படி சுத்தி பிரதட்சணமா தெளிக்கச்சே மந்திரம் சொன்னா அதுல விநியோகம். நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த பக்கம் வைக்கச்சே ஒரு மந்திரம் சொல்றேன், இல்ல தர்வி கையில வச்சிருக்கேன் இலைய, அதை தர்பத்தால் இப்படி தொடைங்கிற அளவுலயோ அது தொடைக்கும் போது மந்திரம் சொன்னா அதுக்கு வேற விநியோகம். அப்ப இது ஒவ்வொன்றும் மந்திரத்துக்கு உண்டான விநியோகம். மந்திரத்தை பத்தி சொல்றது, மந்திரார்த்தத்தை சுருக்கமா காட்டுறது, விநியோகம் சொல்றது, இன்னொன்னு எல்லாத்த விட பிரயோஜனம். இந்த மந்திரத்தை சொல்றதுனால என்ன லாபம்? ஒருவேளை ஒன்னு ஆரம்பிக்கும் போது வாயு பகவான குறித்து ஒரு மந்திரம் இருக்கலாம், அதை சொன்னாதான் வேகமா காத்தடிச்சா எப்படி எல்லாம் நகரும், அத போல நான் பண்ணிட்டு இருக்கிற கர்மா அப்பதான் வேகமா போகுமா இருக்கும். அதை நான் சொல்லாமலே இருந்துட்டேன்னு வச்சுங்க, இந்த அடிக்கடி இந்த வார்த்தை உங்க காதுல பட்டிருக்கோம், கர்ம சாத்குண்யார்த்தம் கேசவாதி ஹோமம் கரிஷ்யே. இது அடிக்கடி சொல்லுவாங்க. கர்ம சாத்குண்யார்த்தம்னால் நான் ஒரு கர்மா பண்ண வரேன், ஆனா இது ஒழுங்கா முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் இப்ப இந்த பலசத்திலிருந்து எடுத்து இந்த கையில இருக்கிற தர்வினால கேசவ நாராயண மாதவ கோவிந்தான் நெய்ய சேர்க்கிறேன், அப்ப கர்மத்துக்கு சாத்குண்யம் வரட்டும்னு சொல்றோம். அதான் பிரயோஜனம். அப்ப ஒரு மந்திரம், மந்திரத்துக்கு உண்டான நைருத்தியம், அதற்குண்டான விநியோகம், விநியோகத்துக்கு அப்புறம் பிரயோஜனம், பிரதிஷ்டானம் விதி செய்வ, அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை எங்க பிரதிஷ்டானம், அந்த மந்திரத்தை சொல்லுங்கிற விதி, இது இத்தனை இருக்கிறதா பிராமணம். அப்ப முதல் பாகம் பிராமண பாகத்துல இது இருக்கு. சதபத பிராமணம்னு சொல்றார், கௌஷீதிகி பிராமணம்னு சொல்றார், நிறைய எண்ணிறந்த பிராமணங்கள் பார்த்தோம். இனி அடுத்தது ஆரண்யகம்னா என்ன? இதே மந்திரங்கள், ஒரு மந்திரம் எல்லா மந்திரமும் பார்த்தோம். அந்த மந்திரத்தில் சிலதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ரகசியமான மந்திரம், அப்படி இப்படி கூட்டமா வச்சுட்டு விளக்கெல்லாம் போட்டு ஒலிபெருக்கி எல்லாம் வச்சுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் ஏகாந்தமா சொல்லணும்னா அப்ப வாங்க காட்டுக்கு போலாம். இங்கெல்லாம் உட்காண்டா ஏகாந்தம்லாம் கிடைக்காது. இப்போ ஏகாந்தம்னா என்ன, லோகாந்தம்னா என்ன? லோகத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு லோகாந்தம். ஏகமே முடிவு, ஒத்தரே ஒத்தர் தான் இருக்கார், ரெண்டாவது ஆளே இல்ல. அப்ப ஒத்தரே அந்தம் இருந்தா ஏகாந்தம், எல்லாரும் இருக்கான்னு சொன்னா லோகாந்தம். அப்பப்ப பெருமாள் கோவில்ல திருமஞ்சனம் நடக்கும். இன்னைக்கு அவசரமா வெளியில பெருமாள் எழ போறார், அதனால ஏகாந்த திருமஞ்சனம் ஆயிடுச்சுங்குவா. அப்படின்னா திரைய போட்டு நம்ம யாரும் சேவிக்க முடியாது, உள்ள ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திற திறந்து திருமஞ்சனம் நடந்தா லோகாந்த திருமஞ்சனம். அப்ப எல்லாரும் சேவிக்கலாம்னு அர்த்தம். இப்போ அந்த ஏகாந்தமான மந்திரங்கள் இருக்கணும்னால் காட்டுல தான் படிக்கணும், மனநம் தான் பண்ணணும், படபடான்னு வெளியில பேசக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற மந்திரங்களுடைய பாகத்தை தான் ஆரண்யகம்னு சொல்றார்கள். வாசிக்கிறேன். அரண்யே பாட்யானாம் மந்திராணாம் சங்கிரஹா எஸ்மின் கிரந்தே கிரியதே. காட்டுல தான் படிக்கணும்னு எந்தெந்த மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஆரண்யகம். அரண்யம்னா காடு தானே, அப்ப ஆரண்யகம்னா காட்டுல படிக்க வேண்டிய மந்திரங்கள். அரண்ய அத்தியனாதேதது ஆரண்யகம் தீர்யதே. அரண்யத்துல சொல்லப்படுகிறபடியாலதான் இதுக்கு ஆரண்யம்னு பேரு. அரண்யே தது அதீயத்தேவ ஏவம் வாக்கியம் பிரத்யக்மஹே ஏஷாம் ஆத்தியாத்மிக விஷயானாம் மனன சிந்தனச்ச கிராம நகரேப்யோ பகிர் அரண்யே ஏகாந்தே. இந்த ஆத்ம விஷயத்தையும் பரமாத்ம விஷயத்தையும் கிராமத்திலையும் பேசக்கூடாதா, நகரத்திலையும் பேசக்கூடாதா? நகரத்துல கூடாதுன்னு சொல்லும், கிராமத்துக்கான போக கூடாது, காட்டுக்கு போயிடுங்கிறாரு.
முதல்ல நகரத்திலேருந்து கிராமத்துக்கு போ, கிராமத்திலேருந்து காட்டுக்கு போயிடு. இந்த 2 இடத்துல சொல்லக்கூடாது, காட்டுல தான் சொல்ல வேண்டிய மந்திரங்களை தான் படிக்கிறேன். இப்போ வேத விகித ரகசியானாம் உத்காட்டனஞ்ச ஏன, வேதத்துல சொல்லப்பட்ட ரகசியங்கள் அங்குதான் பேசப்படணும், சதஸ்யமா பேசக்கூடாது. இது பொதுவா ஒரு பெரிய புகார் தெரியுமோ, நீங்க எல்லாரும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீர்கள். என்னமோ திருமந்திரம் ஜெயன் சரமஸ்லோகம்னா சமாசியன ஆளவாளுக்கு தான் சொல்றேங்கிறீர்கள். எல்லாருக்கும் சொன்னா தானே சுவாமி ஆசையா வருவா. வாஸ்தவம். ஆனா ஏனோ நம்ம பெரியோர்கள்லாம் மந்திரம் எத்தனையான கோபை ஏத்துங்கிறா. ஒரு மந்திரம் இருந்தாலே பிரயத்தனப்பட்டு அதை மறைச்சு வச்சுக்கோ. நீ பாட்டுக்கு அதை எல்லாருக்கும் விரிச்சு கொடுத்துறாதே. விரிச்சு எல்லாருக்கும் கொடுத்தா நன்னா இருக்காதா? இப்ப ஒரு உபகரணம் கருவி கிடைக்கிறது, அது ஒரு 500 ரூபா சொல்றான். அதை வாழ்ந்து வச்சுட்டு ஒரு திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, ஊர்ல இருக்கிற எல்லா மந்திரத்தையும் அது வரிசையா சொல்லிட்டே இருக்கு. அது மாதிரி பாடிண்டே இருக்கும். திருமந்திரம் வரும், காயத்ரி வரும், நரசிம்ம மந்திரம் வரும், தாபனி வரும், எந்த மந்திரமா இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கும். நன்னா இருக்கு பாருங்கனால் ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. சொல்ல அது என்னமோ வச்சு நம்ம வீட்டுல போட்டு விட்டுட்டா அப்படியே எல்லாம் நடக்குமாக்கும்னால் எப்படி நடக்கும்? அந்தந்த மந்திரத்தை உபதேசம் பெற வேண்டிய முறையில் பெற்று அதற்கு வேண்டிய நியமம் அனுஷ்டானத்தோட கடைபிடித்தா தான் அது பலம் கொடுக்கும். நம்ம பாட்டுக்கு ஏதோ 150 ரூபாய் கிடைச்சதுங்கிறதுக்கு அவன் வந்து போட்டு விட்டுட்டா, இது வந்து இந்த புஸ்தகத்தை அச்சு போட்டுட்டு நடுப்பக்கத்துல ஒரு குபேர யந்திரம் கொடுத்தா பாருங்க, கொடுத்துட்டு அது உள்ள இருக்கிற அந்த ஊக்க கயட்டிடுங்க, குபேர யந்திரத்தை பெருமாள் உள்ள வைங்கோ, ஒரே தெரியா பணமா கொட்டுங்க, ஒன்னும் கொட்டாது. குபேர யந்திரம் பண்றதுக்கு 1,00,000 காயத்ரி சொல்லணும், அப்புறம் அந்த குபேர மந்திரத்தையும் உபதேசம் பெறணும். 48 நாள் ஒரு மண்டலம் ஒருவேளை சாப்பிட்டு பட்டி கறந்துருக்கணும். இத்தனையும் பண்ணாதான் குபேர மந்திரம். சுவாமி இதெல்லாம் பண்ணா நான் இருப்பேனானே தெரியாது. நீ ஏதோ குபேரனை பத்தி சொல்ல வந்தீரா இல்ல மிருத்யு தேவதையை பத்தி சொல்ல வந்தீரா தெரியல, வாண்டாடுவோம். அதனால அதெல்லாம் ஆக போறது இல்லை. இப்போ மந்திரம்னு சொன்னா பிரயத்தனப்பட்டு மறைத்து தான் தீர வேண்டும். ஏன் தான் மறைக்கணும்னா அது யாரோ தப்பானவா கையில போடக்கூடாது இல்லையோ. அணுசக்தி ரொம்பவே சக்தி நன்னா இருக்குங்கிறதுக்காக சாயங்காலம் திருமால்வடை ஆகி சுண்டல் எல்லாருக்கும் தொன்னையில போட்டு கொடுப்பாளோ இல்லையோ, அத போல நாளில இருந்து கொஞ்சம் அணுசக்தி போட்டு எல்லாருக்கும் தொன்னையில கொடுங்க சொல்ல முடியும். ஆமே அணுன்னு சொன்ன உடனேவே 7 சுவர் கட்டினியா, கடலுக்குள்ள வச்சியா, தப்பித்தருவி கசவி ஏற்படாதா? சாமி இவ்வளவு பாடுப்பதுக்கு ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இப்போ அணுங்கிறது எத்தனைக்கு சிறந்ததோ அத்தனைக்கு ஜாகிரதைப்படுத்தி ஆகணும். அதே போல மந்திரம் எத்தனைக்கு நல்லது பண்ணுமோ ஜாகிரதை தான் படுத்தணும். அதனாலதான் ஆரண்யகம் காட்டுல போய் சொல்ல வேண்டியதுன்னு பிரிச்சுட்டார். தைத்திரிய மைத்ராயண ஆரண்யகம், பிருகதாரண்யகம், தவளகார உபனிஷத்தில் இருக்கிற சாந்தோக்கிய ஆரண்யகம். என்ன அந்தந்த உபனிஷத்து அந்தந்த வேதத்துக்கு ஆரண்ய பாகங்கள் இருக்கு, அதுவும் பார்த்தோம். இனி 3வது பாகம் என்ன? கிளை சொன்னேன், புஷ்பம் பார்த்துட்டோம், இப்ப வாசனை மட்டும்தான் பாக்கி. வாசனைங்கிறதா வேதாந்தம்ங்கிற உபனிஷத்து அழகான அர்த்தம் சொல்றார். வேத விருட்சஸ்ய சாக்காக பிராமண கிரந்தாக, வேதம்ங்கிற மரத்துக்கு இருக்கிற கிளைகள் பிராமணங்கள், சாக்கையில இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் ஆரண்யகங்கள், உபனிஷத்துக்கள் அந்த புஷ்பத்தில் இருக்கிற வாசனை. அப்படின்னால் உபனிஷத்துங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்ப்போம். இத வேதாந்தம்னு சொல்றார்கள், வேதத்தின் முடிவுங்கிறதுனால வேதாந்தம்னு சொல்றோம். அடுத்து பிரம்ம வித்யான்னு சொல்றார்கள். உபனிஷத்துக்கள் தான் பிரம்மத்தை உபாசிக்க கூடிய விதிமுறைகள், எந்தெந்த விதிப்படி உபாசிக்கணுங்கிற வித்யை சொல்லப்பட்டிருக்கு. வித்யான்னு சொன்னா உபாசனம் பக்தி மார்க்கம்னு வச்சுங்க. சத் வித்யா, தஹர வித்யா, சாண்டில்ய வித்யா, பௌம வித்யா, வைஸ்வானர வித்யா, பிரதர்தன வித்யா, இதெல்லாம் ஒவ்வொரு வித்யா. அந்த வித்யெல்லாம் உபனிஷத்துல தான். அதனால பிரம்ம வித்யான்னு சொல்றோம். உப நீ ஷத், உபான்னு ஒண்ணு சேர்ந்திருக்கு, நீன்னு ஒண்ணு சேர்ந்திருக்கு. 2 உபசர்க்கம் இருக்கும் இல்லையோ. சம்ஸ்கிருதத்துல உபசர்க்கம்னா அது ஏதோ ஒரு அர்த்தத்தை வலியுறுத்தி சொல்லும். இப்ப 2 உபசர்க்கம் இருக்குங்க. உப நீ ஷத், சதுலு தாத்து, சதுலு தாத்துவுக்கு மேலே நா ஒண்ணு வந்திருக்கு, நீ உபா ஒண்ணு வந்திருக்கு. அப்ப உப நீ சதுலு, சதுலு தாத்துக்கு அர்த்தம் சொல்றார். விசரணம், கதிகி, அவசாதனம், இந்த 3 தான் சதுலு தாத்துவுக்கு அர்த்தம். உபனிஷத்துன்னு இருக்கு, அந்த ஷத்து அதை மட்டும் முதல்ல பார்த்துடலாம். அந்த ஷத்துக்கு மேல நீ சேர்த்துக்கலாம், அதுக்கு மேல உபா சேர்த்துக்கலாம். முதல்ல சதுல தாத்து என்ன சொல்லும்னால் விசரணம், கதிகி, அவசாதனம். விசரணம், கதி, அவசாதனம். அத உபனிஷத்து இத்யுக்தே அவித்யாயாக விசரணம் நாசோவா. விசரணம்னு சொன்னா நாசம். உபனிஷத்து முதல்ல என்ன பார்க்கும்? அதை படிக்க படிக்க நம்முடைய அவித்யை போக்கிடும். அப்ப அவித்யை போக்குகிறபடியால், அவித்யை விசரணம் பண்ணுகிறபடியால் உபனிஷத் முதல் அர்த்தம். 2வது அர்த்தம் சொல்றார் மேலே, பிரம்ம வித்யாயாக பிராப்தி, கதின பிராப்தின்னு வச்சுக்கோ. 2வது அர்த்தம் கதின்னு பார்த்தோமா, கதின அடைதல், பிரம்ம வித்யை அடைகிறோம்.
இந்த உபனிஷத்தின் மூலம் பிரம்ம வித்தையை அடைகிறோம். அப்ப அடையிறது இரண்டாவது அர்த்தம். மூணாவது அவசாதனம், சாம்சாரிக துக்க அவசாதனஞ்ச, சம்சார துக்கத்தை தொலைக்கிறது இல்லையோ. அப்ப மூணு விஷயம் பார்த்தோம். ஒன்று அவித்தைய மூடி கொடுத்துறது, தொலைச்சுடுறது. ரெண்டு பிரம்ம வித்தையை அடைவிக்கிறது. மூணு சாம்சாரிக துக்கத்தை போக்குகிறது. அதுதான் விசரணம், கதிகி, அவசாதனஞ்ச. அதனால உபனிஷத் என்ன ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தம் பார்ப்போம். உப நிஷதீதி உபனிஷத். உப சமீபத்தில், அருகில், நிஷண்ண நிஷத் என்றால் கொண்டு போய் வைத்தல், சமீபத்தில் கொண்டு போய் இருத்தும். இதை படிக்க படிக்க பிரம்மத்துக்கு சமீபத்தில் நம்ம கொண்டு போய் நிறுத்தும். அதனாலதான் இதுக்கு உபனிஷத்து உபனிஷத்துன்னு சொல்லியிருக்கார்கள். அதுதான் கடைசி பாகம். மொத்தம் எத்தனை உபனிஷத்துகள் இருக்கலாம்? இந்தந்த வேதத்துக்கு இத்தனை உபனிஷத்து இருக்கு. ரிக்வேதத்துக்கு இது உபனிஷத்து, எஜுர்வேதத்துக்கு என்னென்னது, சாமவேதத்துக்கு என்னென்னது, மொத்தம் எத்தனை இருக்கலாம்? 108 இருக்கிறதா சொல்றா. அது கணக்கானு தெரியுமா, பேரானு தெரியுமா? நான் கணக்கு தான் சொல்லிட்டேனே 108. அது வரைக்கும் தெரியும். பேர் தெரியுமா? ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்றதே கஷ்டம். அப்புறம் 108 பேர் எதுன்னு சொல்றதுக்கு இப்போ இது தெரிஞ்சுக்க மாட்டா. துரியோதனுடைய தம்பிகள் 99 பேரை சொல்லுங்க, அவாவா தர்மபத்னி பேரோட சொல்லுங்க. எங்க தெரிஞ்சுக்க? உபனிஷத்து 108 தெரிஞ்சுக்கிறதுக்கே போரும் இருக்கு. சஹஸ்ரநாமத்தை சொல்லுன்னா மாட்டேங்கிறான். ஆனா துரியோதனனுடைய 32வது தம்பியின் தர்மபத்னி யாருன்னு கேட்டால் நிச்சயமா தெரியாது சாமி. ஏதோ தெரிஞ்சுக்கணும். 2 மணி நேரம் உபன்யாசம் நடக்கும். எல்லாத்தையும் விட்டுடுவா. அதுல சொன்ன எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு முடிச்சுட்டு உபன்யாசகர் வெளியில போறாரு பாருங்க. சாமி உனக்கு இது தெரியுமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த 33வது தம்பியினுடைய தர்மபத்னி யாருனால் இனிமே அடைய உபன்யாசத்துக்கே வரல, அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர என்னன்னு அவர்கிட்ட சொல்ல. 32 வித்தைகள் இருக்கு. அந்த வித்தையெல்லாம் சொல்லப்பட்டதுதான் இந்த உபனிஷத்து. உபனிஷத்தில் எது விஷயம், எதை சொல்ல வந்தது? பிரம்ம வித்யாயாக விநியாச ஏவ கிருதா. பிரம்ம வித்யை பக்தி, உபாசனம், வேதனம், தியானம், நிதித்தியாசனம், மனனம். இந்த எந்த சப்தத்தால சொல்லப்பட்டதையும் எடுத்துக்கோ. அது வேதனமா இருக்கட்டும், நிதித்தியாசனமா இருக்கட்டும், உபாசனமா இருக்கட்டும், எல்லாம் பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யா பிரம்ம வித்யானா அதன் மூலம் தான் பகவான் உபாசித்து நாம் அடையிறோம். சாதனம்னு வச்சுக்கோ, உபாயம் சாதனம். அதத்தான் உபனிஷத்துக்கள் சொல்றது. எதை பத்தி அதுல பேசியிருக்கோம்? பிரம்மம், ஆத்மா, பரமாத்மா, மாயான ஜகத்து, புனர்ஜன்மாதி விஷயம், எந்த கர்மத்தினால பிறக்கிறோம், என்ன பண்ணா மோட்சத்துக்கு போலாம், இதெல்லாத்தையும் பத்தி உபனிஷத்து பேசியிருக்கோம். எந்தெந்த வேதத்துக்கு ஏதேது இருக்குன்னால் நிறைய சொல்லியிருக்கார். ரிக்வேதத்துக்கு 10 உபனிஷத்து, சுக்ல யஜுர்வேதத்துக்கு 19, கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு 12, சாமவேதத்துக்கு 16, அதர்வ வேதத்துக்கு 31. கடைசியில் பாத்தீங்களா, நேத்திலிருந்து இந்த அதர்வ வேதத்தினுடைய பெருமை பார்த்துட்டே வரமோ இல்லையோ, நிறைய வேற உபனிஷத்து அதுகிட்ட தான் இருக்கு. இதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றார். ஈசஹா கேன கட பிரஷ்னஹ முண்ட மாண்டூக்கிய சித்திரிகி ஐதரேயஞ்ச சாந்தோக்யம் பிருகதாரண்யகம் ததா பிரம்ம கைவல்ய ஜாபாலோ ஸ்வேதாஸ்யோ ஹம்ச ஆருணிகி கர்ப்போ நாராயணோ ஹம்சௌ விந்துஹு நாதசிரஹா சிகா. 108க்கும் பேர் சொல்றது இந்த ஸ்லோகத்துல இன்னென்ன உபனிஷத்து. ஆனா அதற்குள் தசோபனிஷத்தை தான் பிரதானமா எடுத்துக்கிறோம். 10 உபனிஷத்து 10 உபனிஷத்துன்னு எடுப்பார்கள். ஈஷா, கேன, கட, பிரஷ்ன, முண்ட, மாண்டூக்கிய, சித்திரி, ஐதரேய, சாந்தோக்கிய, பிருகதாரண்யகம். இதைத்தான் 10 உபனிஷத்துக்களா சொல்லுவார். இதுல முதல் உபனிஷத்து ஈஷாவாஸ்யம் எடுத்திருக்கோம் இல்லையோ, உடனே ஒருத்தர் எழுதினார். அதனால் அதுதான் முதல்ல பிறந்த உபனிஷத்துவா. இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன நேத்தே. ரிக்கு யஜுசு சாம அதர்வம்னு ஒண்ணே. அப்ப ரிக்வேதம் தான் முதல்ல பிறந்தது இல்லையானால் இப்படி எல்லாம் சொல்லவே வேண்டாம். எதுவுமே முதல்ல பிறந்தது இல்லை, அப்புறம் பிறந்தது இல்லை, அனைத்தும் அனாதி. அதனால உபனிஷத்துக்குள்ள ஈஷாவாஸ்யம் தான் முதல்ல ஏற்பட்டது. ஆராய்ச்சி கட்டுரை ஒவ்வொன்னு வரும். அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பிரமாணங்கள்லாம் எடுத்து சொல்லியிருப்பா. ஆக ஈஷாவாஸ்யம் தான் முதல் நாள். ஆனா எடுத்தெடுப்புல சங்கரர் எழுதியிருப்பார். அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லையே. ராமானுஜன் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. யாரு இருந்தாலும் பிராமண பாகமோ ஆரண்யமோ உபனிஷத்தோ அனைத்துமே அனாதி. இதுல ஒரே ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். சகோவாச வியாச பாராச்சரியா உபனிஷத்தே சொல்லும். அந்த வியாசர் பராசரருடைய மகர்ஷியினுடைய திருக்குமாரர் என்னமா சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னா அப்படியே எடுத்துக்கோ. எத் வை மனு ரவதது தத் பேஷஜம். எதை மனு சொன்னாரோ வாழ்க்கைக்கு மருந்து, அப்படியே எடுத்துக்கணும். இது நம்ம படிச்ச உடனே சந்தேகம் வரும். மனுவனுடைய பேர் வர்றது, பராசரர் பேர் வர்றது, வியாசர் பேர் வர்றது, அப்ப அவ காலத்துக்கு அப்புறம் தானே சுவாமி இந்த உபனிஷத்து இருக்கணும். எல்லாருக்கும் என்ன ஆச்சு என்னால் பூர்வ பாகம் வேதம், உத்தர பாகம் வேதாந்தம். நேற்றுக்கு பார்த்தோமா, கர்மத்தை எல்லாம் சொல்றது வேதம், பிரம்மத்தை பத்தி சொல்றது வேதாந்தம். இதுல எல்லாரும் ஆராய்ச்சியாளர்கள் கூட வேதம்ங்கிறது அனாதி,
உபனிஷத்து கொஞ்சம் அப்புறம் சேர்த்ததுதான் சுவாமி. அதை நீங்க கண்டிப்பா ஒத்துக்கணும் தெரியுமோ. அதெல்லாம் அநேகமா ஒரு 2-3 வருஷமா இருக்கும். வேதம் ஒரு 7-8 வருஷம் இருக்கானோ. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. எந்த வேதத்தினுடைய எந்த சொல்லா இருந்தாலும் மொத்தமே அனாதி. ராமானுஜ சித்தாந்தின்படி வேதம் மற்றொரு கிரந்தம், வேதாந்தம் மற்றொரு கிரந்தம்னே இல்லை. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய தொடக்கத்துல சுவாமி நிரூபிச்சதே வேதமும் வேதாந்தமும் சேர்த்து ஒரே கிரந்தம். அது ரெண்டு சேர்த்து ஒரே பிரமாணம். ரெண்டும் வெவ்வேறு பிரமாணம் இல்ல. கர்ம பிரம்ம விசாரம் அவ்வளவுதானே தவிர கர்ம விசாரம் தனி பிரம்ம விசாரம் தனினால் எல்லாம் ஒன்னு. ஒரு பள்ளிக்கூடத்துல போய் சேர்ந்தேன். 5ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் படிக்கணும், அப்புறம் 12ஆவது வரைக்கும் படிக்கணும். வாஸ்தவம். அப்ப அதுக்குள்ள படிக்கிறச்சே உங்களுக்கு என்ன பேர் சொல்லிடுறா? ஒரே மாணவன், அதே பள்ளிக்கூடத்து மாணவன். இல்ல 10ஆவது வரைக்கும்னா வேறையா, 11, 12 வேறையா, அதுக்கப்புறம் படிக்கிறது ஏதோ அந்த சிறிய கல்லூரி அப்படின்னு ஒரு பேர் வச்சு அந்த பள்ளிக்கூடத்திலே கொண்டு வச்சு அப்படின்னா அது வேறையா? எது வேறையா இருந்தாலும் படிப்பு அதே தானே, அது மாற போறது இல்லையா? அதுக்குள்ள பாகவனா பிரிச்சுக்கலாமே தவிர அது என்ன 6வது 7வது 8வது 9வது 10ஆவதுக்கு பிரிக்கல, 11, 12 மட்டும் வந்தா பிரிச்சுடணுமா? 11, 12க்கு பிரிக்கல, கல்லூரி வந்தா மட்டும் பிரிச்சுடணுமானால் அந்தந்த இடத்துல படிப்பு மாறுறதா நினைச்சுக்கிறோம். 10வது மாறின உடனே படிப்பு மாறுறது, 12 மாறின உடனே படிப்பு மாறுறது. ஆனா படிப்பு எடுத்துட்டதுல இருந்து தொடர்ந்துதான் போறது. அப்ப ஒரே கிரந்தம்னு தான் வச்சுக்கணும், ஒரே பிரமாணம் தான் கொள்ள வேண்டும். அதன்படிக்கு பார்த்தால் உபனிஷத்துக்கள் அத்தனையுமே அனாதிதான். அதுவும் இந்த தேதி அதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப பிராமண பாகம், ஆரண்ய பாகம், உபனிஷத் பாகம், இதுக்குண்டான அர்த்தங்களை பார்த்துட்டோம். இனிமேலே உபவேதங்கள்னா என்ன அப்படின்னா 6 அங்கங்கள் வரும், 8 உபாங்கங்கள் வரும். அதனுடைய அர்த்தம் பார்ப்போம். எதெல்லாம் உபாங்கங்கள்னு சொல்ல போறோம்? அங்கம் சீக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், சந்தகா, ஜோதிஷம், கல்பம். இந்த 6 அங்கங்கள்னு சொல்றோம். அதுக்கப்புறம் உபாங்கம் உபவேதம்னு சொன்னால் 4, 4, 8 நேற்றுக்கு பேர் மட்டும் சொன்னேன். நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், இதிகாச புராணம் ஒரு 4, இன்னொரு 4 தனுர்வேதம், ஆயுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்த சாஸ்திரம் 4. இந்த 4 அந்த 4, 4, 4, 8. இந்த 8 உபாங்கங்கள்னு சொல்றோம். 6 அங்கங்கள், 8 உபாங்கங்கள். அந்த அங்கங்களுக்கு தான் அர்த்தம் சொல்றார். ஆயுர்வேத, தனுர்வேத, காந்தர்வ வேத, ஸ்தாபத்திய வேத, சர்ப்ப வேத, பிசாச்ச வேத நிறைய இருக்கு. பிசாச்சு ஓட்டுறதெல்லாம் எப்படி, முதல்ல பண்றது எப்படின்னு சொல்லும் சுவாமி, அப்புறம் ஓட்டுறதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோப்பா. அதான் நம்மளே இருக்குமே. இதுக்கு மேல தனியா போய் ஒருத்தர் கூண்டு வேற வரணுமா? இப்போ எதுவும் இல்லாத நாம இருக்கும். ஓட்டுறதுக்கு மட்டும் வேதம் கிடைச்சா போறோம். இப்போ அதை ஏற்படுத்துறதுக்கு எந்த வேதமும் வேண்டாம், நம்மளே இருக்கும். காந்தர்வ வேதம் பாட்டுக்காக, நாட்டியத்துக்காக, தனுர்வேதம் சண்டை பயிற்சிக்காக, ஆயுர்வேதம் நமக்கு வைத்தியம் பண்றதுக்காக, ஸ்தாபத்திய வேதம் சில்ப சாஸ்திரம். சில்பி சாஸ்திரம் எப்படிலாம் கோவில் கட்டணும், வீட்டு சாஸ்திரம், மனை சாஸ்திரம், மனையடி சாஸ்திரம், அது சீனத்திலேருந்து வந்திருக்கிறதா, வாஸ்து சாஸ்திரமா என்னென்னமோ வச்சிருக்கோம் இல்லையோ, எல்லாம் சில்ப சாஸ்திரத்துக்குள்ள அடக்கம். என்ன ஒண்ணு கோவிலுக்குன்னா இப்படி, வீட்டுக்குன்னா எப்படி அப்படின்னு பிரிச்சு விட்டுடுவா. அது ஸ்தாபத்திய வேதம். அது எப்படி ஸ்தாபனம் பண்ணணும், என்னைக்கு பண்ணணும், எப்படி சம்பரோஷணம் பண்ணணும், நேத்திரோன்மீரணம்னா என்ன எல்லாமே. அப்புறம் சர்ப்ப வேதம், எப்படி பாம்பாட்டி பிடிச்சு அடக்கி சர்ப்பத்திலேருந்து ஆபத்தெல்லாம் போக்க போறார். பிசாச்ச வேதம், அதெல்லாத்தையும் எப்படி ஓட்டுறது. இது சதுர்த்தி வேதை சக ஏதேஷாம் சம்பந்தா. இதுல ரிக்வேதத்தோட தான் ஆயுர்வேதத்துக்கு சம்பந்தம். ரிக்வேதமும் ஆயுர்வேதமும் சம்பந்தப்பட்டது. யஜுர்வேதமும் தனுர்வேதமும் சம்பந்தப்பட்டது. சாமவேதமும் காந்தர்வ வேதமும் சம்பந்தப்பட்டது. அதர்வ வேதமும் இதிகாச புராணங்களும் சம்பந்தப்பட்டது. அப்ப எந்தெந்த வேதத்தோட எதற்கு தொடர்புன்னு பார்த்தோம். இப்ப தனுர்வேதத்துக்கு வருவோம். யாருக்கு தெரியும்? நிச்சயமா தெரியாது சுவாமி. அல்ல ஏதோ புத்தகத்துல என்ன போட்டிருக்குன்னு படிச்சுன்னா சரின்னு தெரிஞ்சுக்கிறோம். தனுர்வேதம்னா உடனே ராமனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், அவர் நன்னா போடுவார். அதே அர்ஜுனனுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். கர்ணன் கூட படிச்சிருக்கிறதா இருக்கு. உங்க ஆச்சரியத்துக்கு இவா யாருமே தனுர்வேதம் எழுதல. ஆனா எழுதினதை சொல்றார். தனுர்வேதஸ்ய கர்த்தா மகரிஷி பிருகு. பிருகு தான் எழுதினார்னா, ஆமா அவர் ஏதோ கைலாசத்துக்கு போனார், சாபம் கொடுத்தார், சத்தியலோகத்துக்கு வந்தார் கொடுத்தார், அப்புறம் பெருமாள்கிட்ட வந்தார், காலால உதைச்சார், அதனால தாயார் கோச்சுன்னு கோலாகப்பூருக்கு போயிட்டா, அதுக்கப்புறம் தான் சீனிவாச பெருமாள் கல்யாணம் நடந்ததுன்னா கேள்விப்பட்டிருக்கமே. நாள் சத்தம் காட்டாம இதை பண்ணிருக்கார், அவருக்கு தெரியுது போல் இருக்கு. அதனால பிருகு தான் இந்த இடத்துல தனுர்வேதம் எழுதினார். பரந்து பௌராணிக்காக. ஆனா இருந்தாலும் அவளுக்கு ஒரு சந்தேகம். பிருகு எழுதினது இருக்கு, ஆனா அவர் சண்டை போட்டதா நம்ம எங்கேயுமே பார்க்கலையே. கொஞ்சமான சண்டை போடுறவா புஸ்தகம் எழுதினா தானே. ஒரு பரமசாப்திகனா மூலையில உட்கார்ந்து இருக்கிறவர் எப்படி கத்தி பண்ணணும்னு எழுதி கொடுத்திருக்காருன்னா நான் எங்கேயா நம்புவேனா? அவர் கத்தியை தொடவே மாட்டேங்கிறார், பழத்தை கூட நெருக்க மாட்டேங்கிறார். ஆனா அவர் தான் கத்தி சாஸ்திரம் கொடுத்தாருன்னா நான் எங்க நம்புவேன். அதனாலதான் பிருகு இல்ல, விஸ்வாமித்திரர் தான் தனுர்வேதத்தை எழுதியிருக்கார். இது சரி.
கொஞ்சம் சண்டை கண்ட போட்டிருக்காரு சுவாமி, அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கையான இருக்கு. இப்போ வசிஷ்டாச்சாரியரோட எவ்வளவு வம்பு பண்ணியிருக்கார், அதனால அவர்னா ஒத்துக்கு தெரியாது. ராமலட்சுமணால அழைச்சின் போய் பலா அதிபலா மந்திரம் எல்லாம் கொடுத்து சண்டையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு இல்லையா. அதனால விஸ்வாமித்திரர் எழுதினார்னு சொல்றது உண்டு. மகாபாரதத்தில் துரோணாச்சாரியர் இந்த தனுர்வேதத்தை முழுக்க பயின்றவர். அவர் அதை கண்ணன்ட்ட சொல்றார், என் நாட்டம் தனுர்வேதம் படிச்சவன் உண்டானுட்டு. கண்ணன் திருப்பி கேட்கிறார், நீ படிக்கவே தேவையில்லாத நீர் எதுக்கு படிச்சிருந்தார், நீ இது படிக்கணும் யாரு சொன்னா, அப்படியே படிச்சிருந்தாலும் வேதத்தை படித்து நீர் சரணாகதியில் இருக்க வேண்டியவர், பக்தனா இருந்துக்கும் சண்டை போடுறதுக்கு நீர் வந்ததே தப்பு. இந்த யுத்த பூமி உன்னுடைய பூமியே இல்ல, நீர் இருக்க வேண்டியது யஜ்ய பூமி, நீர் எதுக்கு யுத்த பூமிக்கு வந்தீர் அப்படின்னு கண்ணன் திருப்பி கேட்டார். தேவேஷு தேவர்களுக்குள் ப்ரஹஸ்பதி, சிவன், இந்திரன் இவர்கள் எல்லாரும் தான் இந்த தனுர்வேத சாஸ்திரத்தை முழுமையாக கற்று வைத்திருந்தவர்கள் என்று பார்த்தோம். அழகான அர்த்தம் மேலும் சொல்றார். யந்திர பாகம், மந்திர பாகம், தந்திர பாகம் அப்படின்னு இந்த தனுர்வேதத்துல 3 பாகம் இருக்கு. யந்திர பாகம் கத்தி வேணும், ஈட்டி வேணும், கேடயம் வேணும், முசலம் வேணும், பாசம் வேணும், எல்லாம் வேணும். மந்திர பாகம் அதுக்கப்புறம் மந்திரத்தை சொல்லி விடணும். என்ன வெறும் ஈட்டி கத்தின்னு இருந்தா இப்படி அடிக்கிற வரைக்கும் தான் பயன்படும். ஒரு அம்பு விட்டா நாடகத்தெல்லாம் பாக்குறோமே, ஒரு அம்பு விட்டா அது 12 அம்பா போகும். இங்கேருந்து விட்டா ஓன்னு சத்தம் போட்டு ஆகாசத்துக்கு போகும். அது வருணாயுதம், வருணாஸ்திரம் விட்டோம்னா அதுக்கு ஆக்னேயாஸ்திரம் பதிலா போகும். கருடாஸ்திரம் விட்டா சர்ப்பாஸ்திரம் பதிலா போகும். அப்ப அந்தந்த அஸ்திரம் நாகாஸ்திரத்தை விடணும். அதுக்கெல்லாம் மந்திரம் வேணுமோ இல்லையோ. அதுக்குதான் 2ஆம் பாகம் மந்திர பாகம். இந்த மந்திரத்தை உச்சரித்து அம்ப விட்டா தான் போகுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 3ஆம் பாகம் தந்திர பாகம். மந்திரம் வேலை செய்யலன்னா தந்திரம் தான் போல் இருக்கு. அது நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம்னா அப்பவும் அதைத்தான் பண்ணிட்டு அழைச்சோமே. நாங்க இப்ப மந்திரம் தான் சொல்லி பார்ப்போம். ஒண்ணு நல்லன்னா தந்திரம் நாள் தந்திர பாகம். அதுக்கு முத்திரையெல்லாம் காட்டணும், ஊகிக்கணும், அனுமானம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். இதெல்லாம் தந்திர பாகம். அப்ப இந்த 3 சேர்ந்ததுதான் அந்த வேதத்துல இருக்கு. இதெல்லாம் தனுர்வேதம். அடுத்து சொல்றார் காந்தர்வ வேதம், ரொம்ப ஆச்சரியமான பரத சாஸ்திரம். அதே போல கர்நாடக சங்கீதம்னு சொல்ல முடியும். இந்த சங்கீதமா இருக்கட்டும், பரத சாஸ்திரமா இருக்கட்டும், காந்தர்வ வேதத்தில் அஸ்மின் பிரசங்கே நாரதீய கிரந்தாக சர்வ பிராச்சீனாக, எல்லாத்த விட நாரதர் பாடி வச்சிருக்கிறது தான் ரொம்ப பழக்கம். அவர் தான் பாட்டுக்கு பேர் எடுத்தவர். அப்படி தம்பூரா வச்சுக்கிறார். எப்ப பார்த்தாலும் மீட்டுண்டே இருக்கார், நாராயண நாராயண நாராயண. சாமி எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாரகா கலகப்பிரியா. நாரதர்னு சொன்னா ஒருத்தர் இடத்துல சொன்னது அங்க போய் சொல்லுவார், அங்க சொன்னது இங்க வந்து சொல்லுவார். கலகப்பிரியானால் கலகம் கெட்டதுல முடியவே முடியாது. நாரதர் கலகம் நல்லதுல முடியுங்கிற மூலியம் அவர் பாடிண்டே இருக்கார், நாராயண நாமத்தை சொல்லிண்டே இருக்கார். இது அவருக்கு சாபம். தக்ஷ பிரஜாபதி நாரதருக்கு சாபம் போட்டார். பிரம்மாவே சரின்னு ஒத்துண்டார். அவர் தக்ஷ பிரஜாபதிக்கு நிறைய பிள்ளைகள்லாம் பிறந்தார். அவர்களை வச்சுன்னு ஜகத்தை மேற்கொண்டு சிருஷ்டிக்கணும், உலகத்தை நன்னா வளர்க்கணும், சிறப்பு நிறைய நடத்தணும்னு இவர் ஆசைப்பட்டார். அந்த பிள்ளைகள்லாம் போய் அதுக்காக தபஸ் பண்றதுக்கு போனா நாரதர் போய் அந்த பிள்ளைகளை 5000 பேர் 5000 பேரை சந்திச்சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எங்க அப்பா படைப்பு தொழில ஒத்தாசம் பண்றதுக்காக சொல்றார், அதுக்காக சக்தியை சேர்க்கறதுக்காக உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கோம்னால், இந்த சக்தி இந்த தபஸ பிரம்மத்தை அடையறதுக்கு பண்ணிடலாம், ஒழுங்கா போய் சேரலாம் இல்லையோ. எதுக்கு அப்பா சொன்னாருங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்றீங்கன்னா, அப்படி என்ன தபஸுனால பிரம்மத்தை அடையலாமான்னார். ஓஹோன்னு சொல்லி கொடுத்தா மொத்த பேரை அனுப்பிச்சு விட்டார். எல்லாரும் வைகுந்தம் போயிட்டா. தக்ஷ பிரஜாபதி வந்து வாங்க வாங்க பிள்ளைகள் நாம எல்லாம் திட்டிக்க போறேன்னால் நாரதர் அவெல்லாம் இல்லவே இல்லை. சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் தாண்டிவிட்டா. எல்லாரும் வைகுந்தத்தை அடைஞ்சாச்சுன்னா வந்தது கோவம். நான் எதுக்கு பிள்ளை பெற்றேன், நீர் எதுக்கு என் பிள்ளையை தடுக்கலாம். இன்னொரு 5000 பிள்ளை பெற்றார். அவ இன்னொரு காட்டுக்கு போனா இவர் திரும்ப போய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அனுப்பிச்சு விட்டார். இந்த 5000 பேர் இல்ல, அந்த 5000 பேர் இல்ல. அப்பதான் ஒரு கோவம் வந்து, இந்த மாதிரி என்ன பாடாப்படுத்தினீர் இல்லையோ, இனிமே நீர் ஒரு இடத்துல இல்லாதபடிக்கு அலைஞ்சுட்டே இருப்பீர் அப்படின்னு சபித்தார். ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவோம். ஒரு இடத்துல இருந்தா ஒரு உபதேசம். எப்ப நீர் கொடுத்த சாபத்தை நான் வரமா வச்சுக்கிறேன்னு, இனிமே ஒரு இடத்துல நான் நிக்க போறது இல்ல. அதனாலதான் நாரதர் போய் சொல்றார். அவர் பாடினதுதான் காந்தர்வ வேதம். சங்கீத ரத்னாகரம்னு ஒரு பழைய புத்தகம் இருக்கிறதுலே கிடைக்கிறதுல பழச்சு. அதில் இது சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய 4 சதஸ்திரஹா காயன வித்யாக, 4 விதமான பாட்டு வித்தியகள் இருக்கு. ஈஸ்வரி, பாரதி, பாவனி, கல்லநாச்சியா என்ன 4 வகை பாட்டு. இதுல தேவகானம்ங்கிறது வேற, மனுஷகானம்ங்கிறது வேற, காந்தர்வ கானம்ங்கிறது வேற. தேவகானம் தெரிஞ்சு நாதமுனிகள் ஒரு ராஜாவிடத்திலேயே அதை பிரயோகப்படுத்தினான்னு குரு பரம்பரையில சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பேன். அவர் நம்ம சம்பிரதாயப்படி தேவகானம் தெரிஞ்சது அவருக்கு தான். அது வேற மாதிரி இருக்கும். அது மனுஷகான நம்ம பாடுறாப்புலே இருக்காது. பாட்டுக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமோ, எனக்கு அது தெரியுமோ தெரியாதோ, நீங்க தப்பா பாடினீங்கன்னா எனக்கு தெரியும், அது மட்டும் கண்டுபிடிச்சிருவோம். யார் வேணா அபஸ்வரமா பாடி காட்ட சொல்லுங்க, எனக்கு பாட்டே தெரியாட்டா கூட இவர் ஏதோ சரியா பாடலையேன்னு மட்டும் தெரிஞ்சு போயிடும். அது அந்த சங்கீதத்துக்கே இருக்கு பெருமை. இன்னென்ன ஸ்வரஸ்தானங்கள் அங்கங்க நிக்கலைன்னால் கொஞ்சம் கர்ண கட்டோரமா இருக்கும்.
அது கேட்கறதுக்கு நன்னா இருக்காது. தாளம் தட்டின்ண்டே இருக்கும், தப்பா தட்டினா மட்டும் நன்னா தெரியும். ஏன்னா அது பேத்தாளமா எடுத்து இல்லையோ, தாளமா இருக்கணும். தாளம் பேத்தாளமான வேதாளம் வந்தா தெரியாதா? அதனாலதான் தப்பா போறது. அபஸ்வரம் தெரியும், தாளம் தப்பி போச்சுன்னா தெரியும். அதெல்லாம் அந்த சாஸ்திரத்துக்கே உண்டான பெருமை.